This conference will now be recorded. Okay. So most of you might have received this agenda in the slot பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம syllabus frame பண்ணிருக்கேன் எப்படி schedule பண்ணிருக்கேன்றது. So we are going to discuss at least for next 10 weeks. Okay, so 10 weeks plan பண்றோம். Maybe sometimes in my past experience with lot of experienced people, நிறைய questions வரும், நிறைய discussions நடக்கும். So it might extend up to 11 weeks or 12 weeks. Okay, so that is fine. Okay, so உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா at the end you are looking for exposure towards Azure, அது வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த அட்வான்டேஜ், இந்த பேட்சோட அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க தமிழ்ல படிக்க போறீங்க, பட் யூ வில் ஆல்சோ கெட் ஆக்சஸ் ஆன் இங்கிலீஷ் செஷன் ரெக்கார்டிங் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் செட் ஆஃப் இது ப்ரீவியஸ் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எடுத்திருப்பேன். ஸோ அதோடைய கம்ப்ளீட் ரெக்கார்டிங் ஆக்சஸ் கொடுத்துருவேன். ஸோ டைம் கிடைக்கும் போது நீங்க ஆஃப்லைன்ல வந்து யூ கேன் கோ த்ரூ இட். ஸோ இந்த சைட்ல இருக்கிற கண்டென்ட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஸோ யூ வில் கெட் ஆக்சஸ் ஃபார் த கரண்ட் செஷன் ரெக்கார்டிங் 6 months வரைக்கும் ஆக்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது சிலபஸ் கொஞ்சம் மாத்துறேன் அப்படின்னா ஐ வில் கெட் யூ ஆக்சஸ் டு நியூ செட் ஆஃப் ரெக்கார்டிங். உங்களுக்கு எப்பயுமே கண்டினியூஸா ஆக்சஸ் இருந்துட்டு தான் இருக்கும் கண்டென்ட்டுக்கு. ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் ஆக்சஸ் டு கண்டென்ட். ஸோ இந்த பர்டிகுலர் செஷன் நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் AZ 900, which is fundamental Azure exam. AZ 104, which is implementing Azure solutions. AZ 700 exam, which is implementing network solutions on Azure. AZ 303 வந்து பாத்தீங்கன்னா it is more towards designing and architecture. So இங்க color code பாத்தீங்க அப்படின்னா basics வந்து AZ 900க்கு வந்து என்னன்னா you just need to understand what is cloud, what is Azure, என்ன benefits கிடைக்குது, some understanding of all the basic products and services, then ஒரு governance எப்படி cost management பண்ணலாம், எப்படி shared responsibility management பண்ணலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தெரிஞ்சாலே யூ கேன் கோ அண்ட் அப்பியர் ஃபார் த ஃபண்டமெண்டல் எக்ஸாம். பட் 104க்கு வந்து யூ நீட் ஹார்ட் கோர் இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இட் இஸ் நீங்க மீன் தேர் ஆர் எக்ஸாம் மெட்டீரியல்ஸ், அதை பார்த்துட்டு போயிட்டு எழுதலாம். பட் அட் த எண்ட் இஃப் யூ ப்ராக்டிஸ் அண்ட் அப்பியர் ஃபார் எக்ஸாம் உங்களுக்கு இட் வில் பி a ஃபீல் குட் சிச்சுவேஷன். ஓகே, ஸோ இந்த ப்ளூ கலர் let me just pick up some color here. Okay, let me just pick up a laser pointer. Yeah, so இதில் பார்த்தீங்க அப்படின்னா you get complete my god, sorry, just a second. Yeah, so in the color code வந்து பாத்தீங்கன்னா these are all topics which are more inclined towards AZ 104 topic. நீங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா you have to practice very well on the virtual machine பத்தி ப்ராக்டிஸ் பண்ணணும், நெட்வொர்க் எப்படி செட்டப் பண்ணணுன்றது ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆக்டிவ் டிரெக்டரி, ஸ்டோரேஜ் கிரியேஷன், பேக்கப். ஸோ இந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வில் பி டிஸ்கசிங் ஒன் ஏரியா இன் அ பர்டிகுலர் வீக். ஸோ நீங்களும் பேரலா வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் தட் ஸ்பெசிஃபிக் ஏரியா. ஸோ கம்ப்யூட் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா அந்த வாரம் நீங்களும் கம்ப்யூட் மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த செஷன் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் பி மச் கம்ஃபர்டபுள். ஏன்னா வந்து இப்போ கிளவுட் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நிறைய சர்வீசஸ் ஆஃபர் பண்றாங்க. யூ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட், வேர் டு எண்ட். அதனால வந்து பாத்தீங்கன்னா we have organized in such a way that ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா if you are discussing on நெட்வொர்க் பத்தி தான் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருப்போம். மேபி there might be some interfacing discussions, but மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா we'll be focusing on network, storage, data, பேக்கப் பத்தி பார்ப்போம், அப்ளிகேஷன் சர்வீசஸ் எப்படி ஆஃபர் பண்றாங்க, செக்யூரிட்டி, மைக்ரேஷன். ஸோ அந்த மாதிரி வீக் ஆன் வீக் வந்து பாத்தீங்கன்னா we are going to focus on one area at a time. ஓகே, இதுதான் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ we are going to discuss until first week of July. மேபி அது வந்து செகண்ட் வீக் ஆஃப் ஜூலை வரைக்கும் எடுக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகே, எனி கொஸ்டின்ஸ் ஆன் த சிலபஸ், எனி கொஸ்டின் so far? Stanley, No, so this is far no question. it's good, not an issue. So I think poga then we will get some questions. We'll discuss. கரெக்ட் சரவணன், ட்ரூ. ப்ராக்டிஸ் ஸோ பண்ண அஷூர் போர்ட்டல் லாகின் இருக்குமா? லேப் ஓகே, சி ப்ராக்டிஸ் பண்ண அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா we have to create a free tier accountல. ஸோ free tier account create பண்ணிட்டு we have to do it on our own. Okay, so I'm So not going in to that give any case, we will labs. get lab also, right? Yeah, if Lab, you create a lab. free tier account பண்ணீங்கன்னா, free tier account create பண்ணீங்கன்னா you will get access. நீங்க அது வந்து 1 month வந்து பாத்தீங்கன்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ that is Oh, sure. something I can explain. எப்படி கிரியேட் பண்ணணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ சேம் லைக் AWS மாதிரி 1 year வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ tier எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து you will get complete
அந்த ஒரு 13,300 வந்து இந்தியன் ருபீஸ் கிரெடிட் ஆகும். அதை வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எக்ஸ்பிளைன் தட் லிட்டில் லேட்டர் எப்படி லேப் பண்ணலாம் என்னன்றது. பட் வில் ஃபோக்கஸ் ஆன் த கண்டென்ட் சிலபஸ். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மற்றவங்க நேம்ஸ்லாம் பார்க்க முடியுதா? ஆர் யூ ஏபிள் டு சி ஹூ இஸ் டாக்கிங்? இல்ல பார்க்க முடியல. பார்க்க முடியல. ஸோ it just gives like attendance ன்ற மாதிரி okay, attendee, right? Okay. Just a second. Only when they are talking, you can see the name. Yeah, that's fine. Okay, so let me do one thing. நான் என்ன பண்றேன்னா, I think most of you prefer to share your skill set experience. So அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், I'll enable access to see other names so that நீங்க அவங்க கொஸ்டின் கேட்கும்போது you can know who is asking what. Okay, so just a second. So as of now, we can see only the mute option. Okay, what are the other options you are looking for, Ish? You want to chat, right? Okay, we okay. can see camera, share, leave, and mic, but the only option we can enable and disable mic option only. Understood. Fair enough. So let me do one thing. I'll just go to the options. I'll get you roll here. ஸ்டான் இப்ப யார் பேசுறாங்க அப்படிங்கறது நேம் வருது ஸ்டான். ராஜேஷ் இஸ் டாக்கிங், சரவணன் இஸ் டாக்கிங், அந்த மாதிரி சரவணன் பாரதி இஸ் டாக்கிங் வருதா? Okay. எனக்கு பார்க்க முடியல ஸ்டாலின். எனக்கும் வரல. Stanley, there is an option on the top of the screen where you can like select everyone or like who is talking like that. I have done that, Ramesh. Okay, so இப்ப இல்ல பாருங்க. the participants வந்து அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து who is talking னு கொடுத்தனா யார் ஆக்டிவ் ஸ்பீக்கரோ அவங்க மட்டும் தான் வருவாங்க. Correct. அது சில பேருக்கு வந்து they don't have that option. Maybe like இப்ப வந்து எல்லாருக்கும் பேர் தெரியணும். Okay, so now moving on, you should be able to understand who is speaking. Stanley, I have another question. So நம்ம screen வந்து like அதை வந்து full screenக்கு கன்வெர்ட் பண்ண முடியுங்களா? because என்ன okay, this is better. Yeah, did you இதா பண்ணீங்களா? இல்ல நான் அது சேம் ஃபார்மட்ல தான் வச்சிருக்கேன். நான் எதுவுமே சேஞ்சஸ் எதுவும் பண்ணல. ஓகே, ஸோ ஃபைன். ஆமாம், ஸோ நான் எதுவும் பண்ணல. ஸோ இட் இஸ் இப்படி தான் இருக்கும். அது ஃபுல் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். மேபி தெர் இஸ் சம் செட்டிங்ஸ் தட் யூ மைட் ஹேவ் டு டூ இட் ஆன் யுவர் சைட். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வில் கெட் இன் டு த டாபிக் டுடே. ஸோ இப்போ இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோல்ட் யூ தட் நம்ம AZ 900 பற்றி படிக்க போகிறோம். AZ 104, தென் AZ 303 உடைய கண்டென்ட்ஸ் கவர் பண்ண போகிறோம். AZ 700 கவர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் மேப் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த 4 எக்ஸாம் தான். ஸோ இந்த 4 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறதால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் பிகம் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்பர் 1. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் அந்த ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன் நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம். ஈவன் ஒரு எக்ஸாம் முடிக்கிறதால யூ கேன் கெட் க்ளோசர் டு எக்ஸ்பர்ட் சர்டிஃபிகேஷன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா AZ 305க்கு வந்து நான் வந்து ஐ ஹேவ் அ செப்பரேட் 40 hour செஷன். நீங்க இது இந்த பேசிக் டு ஆர்கிடெக்ட் லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் ஆல்சோ ஆப்ட் ஃபார் மை 40 hour செஷன் ஆன் பியூர் ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் இட் இஸ் 2.5 months to 3 months ஜேர்னி. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன் வந்து யூ கேன் கம்ப்ளீட் இட் வித் இன் திஸ் மந்த். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அது. ஸோ வில் ஆல்சோ பி கவரிங் த கண்டென்ட். நான் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் ஆல்சோ ப்ரொவைட் யூ the free online event from Microsoft. நீங்க அதை அட்டென்ட் பண்ணீங்கன்னா you will get a free voucher also. அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா AZ 900 எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ I'll guide you on how to do that. நான் இன்னைக்கு அப்கமிங் செஷன் மேபி இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா there might be some scheduled event இருக்கலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா they are going to cover only contents which are very relevant to AZ 900. நம்ம வந்து பாத்தீங்கன்னா we are going to cover contents for AZ 900, 104, 700 and 303. ஸோ நமக்கு எக்ஸ்டென்சிவா கவரேஜ் இருக்குங்க கண்டென்ட். பட் நீங்க அதை அட்டென்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த கிறிஸ்ப் டீடைல் தான் என்ன 900ல என்ன கொஸ்டின்ஸ் வரலாம், என்ன எக்ஸாம் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்ன்றதை மட்டும் தான் அதில் கவர் பண்ணுவாங்க. ஸோ ஐ வில் ப்ரொவைட் யூ தட் லிங்க். நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு whenever you get time, அது வந்து மைக்ரோசாஃப்டோடைய டைரக்ட் ஈவெண்ட். ஸோ அதை அட்டென்ட் பண்ணி முடிச்சிங்கன்னா அட்வான்டேஜ் என்னன்னா யூ கேன் கோ அண்ட் அப்பியர் ஃபார் 900 எக்ஸாம் ஃபார் ஃப்ரீ. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 104, 303, 700 எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபார் 90% ஆஃப் த பார்ட்டிசிபென்ட் ஹியர் எல்லாருக்குமே ஃப்ரீ தான் அந்த எக்ஸாமும். ஏன்னா ஐ குட் சி மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் TCS, CTS, HCL, கிண்டல் பார்த்தேன் 2-3 பேர் கிண்டல் சொல்லியிருந்தீங்க.
தென் அதர் எல்லா கார்பரேட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே ஆல் தீஸ் எக்ஸாம்ஸ், ஆல் தீஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸாம்ஸ் ஆர் ஃப்ரீ. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து தே ஹேவ் ஆஃபர்ட் திஸ் திங். நீங்க இப்போ வீட்ல இருந்தே எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ கோர்ஸ் அட்டன் பண்றது ஒரு பக்கம், யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப், பிளான் பண்ணி எக்ஸாம் முடிங்க. தென் தட் இஸ் வேர் யூ வில் கெட் மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுடைய ப்ராக்டிஸ் லெவல், உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை பேஸ் பண்ணி தான் யூ ஆர் கோயிங் டு கெட் எக்ஸ்போஸ் டு ஜாப் மார்க்கெட். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் மை ரெக்கமெண்டேஷன். இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் மைக்ரோசாஃப்ட் ரெக்கமெண்டேஷன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஃபண்டமெண்டல், ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. தென் ஆஃப்டர் 2 years ஆஃப் கம்ப்ரிஹென்சிவ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் 104 எக்ஸாம் 700 எக்ஸாம் முடிங்கன்னு சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் ஐ மீன் இங்க இந்தியன் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் கம்ப்ளீட் ஈவன் த சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வித்தின் 6 months. பட் நீங்க கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் ஆல் தோஸ் 60 labs, இந்த 60 labs முடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் AZ 900 லேப் முடிக்கிறதுக்கு யூ ஹார்ட்லி நீட் ஒரு கம்ப்ளீட் ஒரு வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 hours 3 hours உட்காந்தாலே யூ கேன் ஏபிள் டு கம்ப்ளீட் ஆல் தீஸ் லேப்ஸ். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். எப்படி போய் லாகின் பண்றது, கிரியேட் பண்றது, எப்படி கான்ஃபிகர் பண்றது, எப்படி மாடிஃபை பண்றது, அந்த மாதிரி பேசிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ AZ 900 வந்து ஒரு 2 hours 3 hours ஷார்ட் செட்டிங்லேயே முடிச்சிடலாம். தென் 104 வந்து யூ மைட் நீட் அரௌண்ட் 15-20 hours தேவைப்படும் அந்த கம்ப்ளீட் லேப் முடிக்கிறதுக்கு. ஸோ யூ கேன் கம்ப்ளீட் ஒரு 2-3 லேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் உட்காந்து கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா பேரலா நம்ம அந்தந்த கண்டென்ட் கவர் பண்ணும்போது நீங்க யூ கேன் பிளான் அண்ட் கம்ப்ளீட் தோஸ் லேப்ஸ். இப்போ கம்ப்யூட் முடிக்கிறோம் அப்படின்னா கம்ப்யூட் லேப் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தென் நெட்ஒர்க் முடிக்கும் போது நெட்ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்க கவனிச்சிங்கன்னா 104 வந்து இந்த ப்ளூ டாபிக்ஸ் முடிக்கும் போதே யூ வில் பி ரெடி டு அப்பியர். மற்ற எல்லாம் வந்து இந்த வைலட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மோர் அலைன் டு ஆர்கிடெக்சர் ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸ். ஸோ மேபி செகண்ட் மந்த் முடியும் போதே நீங்க யூ கேன் ஆல்சோ get ready for completing this அந்த 10 certification இல்ல 104 இல்ல 700 certification முடிக்கிற மாதிரி you can plan and practice yourself. ஓகே, ஸோ கம்மிங் டு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் தான். இந்த பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றோம், வீட்டில இருந்தா எல்லாமே வந்து எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்றோம். ஸோ அதனால சிமுலேஷனோ இல்லை லேப் கைண்ட் ஆஃப் எக்ஸாம் பேட்டர்ன்லாம் கிடையாது. இப்போ ஜஸ்ட் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் தான். irrespective ஆஃப் எனி லெவல் ஆஃப் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் they are going to ask. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஈவெண்ட் சொன்னல, ஸோ அந்த AZ 900 உடைய ஆன்லைன் ஈவெண்ட் அட்டன் பண்ணீங்கன்னா you will get an email from Microsoft confirming your attendance. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா I will show you how to go and claim that attendance யூஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸாம் ஃப்ரீயா எழுதலான்றது வந்து I will show you the procedure. ஓகே, இன்கேஸ் நீங்க எக்ஸாம் அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் ஆன்லைன் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இஃப் யூ ஹேவ் நாட் ரிசீவ்ட் a கன்ஃபர்மேஷன், நீங்க இந்த டெக் ஸ்கில் சப்போர்ட் அட் microsoft.com மெயில் அனுப்புனீங்கன்னா they will send you the voucher if you are outside of India. இல்லாட்டி வந்து உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் லிங்க் வச்சு நீங்க டைரக்டா போயிட்டு யூ கேன் ரெஜிஸ்டர் அண்ட் கம்ப்ளீட். எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், எல்லாமே நாலேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். You will have to score around 700 out of 1000 points தான் வந்து பாத்தீங்கன்னா they will measure your exam skills and the knowledge based question based பண்ணி you have to score 70%. எல்லா எக்ஸாமுக்கும் அதே தான். Okay, so you have to start with fundamental start பண்ணீங்கன்னா it is better. Then you can take this administrator. இதுல parallel you can also complete that implementing network solution exam முடிச்சீங்கன்னா you will, ஏன்னா network solution தான் it is very very important. ஏன்னா first thing in cloud வந்து landing zone setup தான் பண்ணுவோம். ஸோ அப்போ நெட்ஒர்க்ல வந்து you have to be very very strong. ஸோ நெட்ஒர்க்கும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா then you can definitely appear for next level of exam. நீங்க DevOps engineer-ஆ மாறணுமோ இல்ல SRE engineer ரோல் எடுக்க போறீங்க, இல்ல if you want to become a solutions architect then அது வந்து third level மாதிரி. So okay, so as part of this course நம்மளுடைய focus வந்து in completing AZ 900, AZ 700, AZ 104. 303 முடிக்கலாம், பட் I would prefer to complete 305. ஏன்னா அது வந்து ஒரு 40 hours additional content இருக்கு, அது கவர் அதை அட்டன் பண்ணீங்கன்னா you will get better at it. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் எப்படி வந்து அவங்க உங்களை மெஷர் பண்ணுவாங்கன்றது. இந்த லேப்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கவனிச்சிங்கன்னா தெரியும், திஸ் இஸ் ஃபார் அவர் AZ 900 எக்ஸாம். ஸோ AZ 900 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20% பேசிக்ஸ் கிளவுட் கான்செப்ட்ஸ் மெஷர் பண்ணுவாங்க. கிளவுட்ல என்னென்ன சர்வீஸ் மாடல் இருக்கு, கிளவுட்ல என்ன மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, கிளவுடுடைய டெப்ளாய்மெண்ட் மாடல் என்ன,
அதே மாதிரி அஷூர்ல வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க, என்னென்ன சர்வீசஸ் தே ஆர் ஆஃபரிங். ஸோ அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் ஆன் த செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட், ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, காஸ்டிங், பில்லிங், அந்த ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஏரியா நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே யூல் பி ஏபிள் டு கம்ப்ளீட் AZ 900 எக்ஸாம். ஸோ நிறைய கண்டென்ட் இருக்கு, பட் அவங்களுடைய எக்ஸாம் வே ஆஃப் மெஷரிங், அவங்களுடைய வெயிட்டேஜை பேஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம்னா யூ வில் பி ஈஸிலி கிராக்கிங் தோஸ் எக்ஸாம்ஸ். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து டம்ப் எக்ஸாம் மெட்டீரியல்ஸும் நான் ஆக்சஸ் கொடுத்துருவேன். ஸோ யூ கேன் ரெஃபர் டு தட். அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலா யூஸ் பண்ணுங்க, அதை பிரைமரி மெட்டீரியலா யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ யூஸ் தட் as a kind of Okay, Stan, I have one doubt. yeah, go ahead please. இப்போ நாம AZ 900 வந்துட்டு பேசிக்ஸ் திங்ஸ் தான். ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ டைம் ஆகும் அந்த எக்ஸாம் நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு? நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண எத்தனாவது கிளாஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதை எழுத முடியும், நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கும்னு சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் ஆன்லைன் ஈவெண்ட்டோடைய செஷன் லிங்க்கும் நான் அந்த வாரம் அனுப்புவேன். ஸோ இன்னைக்கு அனுப்பிச்சேன்னா நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாரமும் ஈவெண்ட் இருக்கு, அடுத்த வாரமும் ஈவெண்ட் இருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட் பிளஸ் நம்மளுடைய ஒரு 2-3 வாரம் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மந்த் எண்டே நீங்க வந்து பிளான் பண்ணி முடிக்கிற மாதிரி டார்கெட் பண்ணணும். AZ 900. ஆமா 900. Everyone should try and target that. Maybe வந்து ஜூன் ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஜூன் இல்ல மிட் ஆஃப் ஜூலைல வந்து 104 இல்ல 700 முடிச்சீங்கன்னா இட் வில் பி மச் பெட்டர். ஏன்னா 700 ஐ வுட் ப்ரிஃபர். ஏன்னா நம்ம எந்த கிளவுட் எடுத்துட்டாலும் லேண்டிங் ஜோன் எப்படி பண்றாங்க, எப்படி வந்து நெட்வொர்க்கை வந்து டிசைன் பண்றாங்க, என்னென்ன நெட்வொர்க்கிங் சொல்யூஷன்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு, அதை வந்து நீங்க ஃபெமிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னாலே யூ கேன் கான்ட்ரிபியூட் பெட்டர் இன் டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நீங்க யூ கேன் எக்ஸல் ஆன் தட். ஸோ 700 வந்து ஜூன் எண்ட்ல முடிக்கலாம். ஜூலை எண்ட்ல மேபி ஐ ப்ரிஃபர் ஃபார் ஜூலை எண்ட் 104 வந்து முடிக்கிற மாதிரி டார்கெட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஆல்சோ கம்ப்ளீட் த கோர்ஸ் as well as உங்க சைட்லயும் நீங்க 2 சர்டிஃபிகேஷன் 3 சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமே வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஓகே, ஸோ யூ நீட் நாட் கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல்ஸ், இம்ப்ளிமெண்டிங் அஷூர் சொல்யூஷன் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து யூ நீட் டு கோ டு நெக்ஸ்ட் லெவல்ன்றதெல்லாம் கிடையாது. ஸோ யூ கேன் டிரெக்ட்லி அப்பியர் ஃபார் அசோசியேட் லெவல், கேன் டிரெக்ட்லி அப்பியர் ஃபார் எக்ஸ்பர்ட் லெவல். அது உங்களுடைய சாய்ஸ் தான். தெர் இஸ் நோ ப்ரீ ரெக்வசைட் as such. இது எல்லாமே ஆப்ஷனல் எக்ஸாம்ஸ் தான். யூ கேன் டிரெக்ட்லி அப்பியர் ஃபார் 104, யூ கேன் டிரெக்ட்லி கோ அண்ட் டேக் 305. பட் ரெக்கமெண்டட் பாத் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கிறது இட் இஸ் பெட்டர். 2-3 விஷயம் இருக்கு அதுல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் வந்து whether it is IT people or whether it is non-IT, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா they have started exploring cloud-னா என்னன்றது தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்க்ளூடிங் ஜெனரல் மேனேஜர், டிரெக்டர், VP லெவல் பீப்புள்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா they are completing பேசிக் அஷூர் சர்டிஃபிகேஷன் இல்ல பேசிக் AWS சர்டிஃபிகேஷன் வந்து they are asked to get trained and complete those certification. இது வந்து பாத்தீங்கன்னா ஐடி சைட்ல மட்டும் இல்ல, ஈவன் ஐ எம் ஒர்க்கிங் வித் மெனி கஸ்டமர் சைட்ல இருக்கிற ஐடி டீம், அப்ளிகேஷன் ஓனர்ஸ் எல்லாருமே கிளவுட் படிச்சு தே ஆர் கெட்டிங் அட்லீஸ்ட் சர்டிஃபைட் ஆன் த பேசிக் லெவல். ஸோ அவங்க கூட நீங்க வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணணும், அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு டாக் ஆன் ப்ராடக்ட் சர்வீசஸ் அப்படின்னா ஈவன் யூ ஹேவ் டு கம்ப்ளீட் த பேசிக் லெவல் ஆஃப் சர்டிஃபிகேஷன். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் யூ ஆல்சோ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங். நீங்க அட்வான்ஸ் லெவல்ல ஸ்ட்ராங் ஆகிறது இட் இஸ் ஃபார் யுவர் சொல்யூஷனிங், டிசைன், இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டட் இதுக்கு. மற்றபடி ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இட் இஸ் மோர் டு இன்டராக்ட் வித் பீப்புள். இப்போ நீங்க ப்ரீ சேல்ஸ் ஆர்கிடெக்டா இருக்கிறீங்க அப்படின்னா தென் யூ நீட் டு கன்வின்ஸ் த கஸ்டமர் எதுக்காக நம்ம கிளவுட் போகணும், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் கிளியர்லி. ஸோ இந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் மோர் அலைன் டுவர்ட்ஸ் இம்ப்ளிமெண்டிங் அஷூர் சொல்யூஷன். ஸோ இதில் கவனிச்சிங்கன்னா தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் அஷூருடைய சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்சஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஸ்டோரேஜ், வர்ச்சுவல் மெஷின், நெட்வொர்க், ஐடென்டி, இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் தே ஆர் கோயிங் டு ப்ரொவைட் கொஸ்டின்ஸ். அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸாம் எழுத போறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல கவர் பண்ண போறோம். ஸோ whoever asked the question, so compute, network, storage, identity, active directory and backup and others. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 104 உடைய கோர் கண்டென்ட். ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஜூன் மிட்ல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ பை எண்ட் ஆஃப் ஜூன் நீங்க வந்து யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ரெடி ஃபார் 700 எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. 104க்கும் யூ வில் பி ரெடி ஃபார் தட். Okay, so with that said, maybe let's get into the actual session today. So இன்னைக்கு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா we are going to focus on cloud and its benefit, cloud உடைய சர்வீஸ் மாடல், deployment மாடல், characteristics and disadvantages. இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஸோ இன் கேஸ் நமக்கு டைம் கிடைச்சதுன்னா we'll also cover these last 2 topics. Else we'll discuss it on Thursday. So I know it is a festival day today. So சில பேர் ஜாயின் பண்ண முடியல.
they will be joining from Thursday. So என்ன பண்ண போறேன்னா I'm going to section this particular Excel sheet. So cloud உடைய service model, cloud உடைய ஸ்டான்லி ஒரு சின்ன டவுட். இந்த AZ 500 சொன்னீங்கல்ல, அது ஃபார் நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டிக்கு உள்ளது தானே? அது AZ 500. Okay, Rajesh. So AZ 500 வந்து பாத்தீங்கன்னா it is more into security. So இங்க பாத்தீங்கன்னா I've just clearly mentioned AZ 500ன்றது security exam. அதை நான் தனியா எடுக்கிறேன். அது வந்து 35 hours course தனியா frame பண்ணிருக்கேன். Security on Azure சொல்லிட்டு. AZ 305 வந்து அது pure expert level architecture exam. இது ரெண்டும் நான் தனித்தனியா 40 hours course இருக்கு. So இதுல நம்ம கவர் பண்ண போறது AZ 700 கவர் பண்ண போறோம். That is on networking. Network வந்து கவர் பண்ணிடுவோம். Security கவர் பண்ண மாட்டோம். Security வந்து ஒரு particular day topic இருக்கு. அதுல வந்து security centerனா என்ன, RBAC எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ யூல் ஹேவ் சம் ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கும். பட் டீப் டைவ் செஷன் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஜாயின் மை செக்யூரிட்டி ஆன் அஷூர் கிளாஸ். ஓகே. AZ 500 AZ 305 தனியா தான் எடுப்பீங்க? ஆமா, தனியா தான் எடுப்பேன். கரெக்ட். ஆமா. ஓகே ஓகே. ஸோ அது வந்து 40 hours கோர்ஸ் அது ரெண்டும். Okay, so இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு we are planning to cover. Okay, so let's start with cloud benefits. So cloud benefits start பண்றதுக்கு முன்னாடி we'll just first go and define cloud. ஏன்னா நிறைய பேர் நிறைய terms definitions யூஸ் பண்றாங்க. So we'll agree to a common definition, then we'll get into the next level of discussion. Okay, so definition எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா I'll start with my understanding and my definition. Maybe if you have a different way of defining it, you can also contribute. Okay, எனக்கு வந்து இது இன்டராக்டிவ் செஷனா இருக்கணும்னு பாக்குறேன். So that's the reason நான் அந்த தமிழ் செஷனுக்கு I have said yes. Okay, இல்லாட்டி நான் மோஸ்டா இங்கிலீஷ் செஷன் தான் எடுத்துட்டு இருக்கேன். So after 2 years I think 2 வருஷத்துக்கு அப்புறம் I'm just trying to conduct a Tamil session. Okay, so cloud definition பாத்தீங்கன்னா, so I would say it is on-demand delivery of any IT-related infrastructure or application. Let me mute your line. Okay, infrastructure or applications via cloud services platform through internet with pay-as-you-go pricing model. So, என்ன சொல்ல வராங்கன்னா, see here நம்ம இப்ப கரண்டா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஐடியில் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை வந்து ஓவர் த இயர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, we have been running our services on our own hardware. நம்மளுடைய டேட்டா சென்டர், நம்மளுடைய சிஸ்டம்ஸ்ல தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இஃப் யூ டேக் ஆல் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஐடி ஹாஸ் எவால்வ்ட், டெக்னாலஜி ஹாஸ் எவால்வ்ட். உங்களுடைய நெட்வொர்க் ஸ்பீடு, நெட்வொர்க் டெக்னாலஜி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it has completely changed. ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தீஸ் டேஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் நாட் ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்றீங்க, யூ ஆர் ஆர்டரிங், யூ ஆர் புக்கிங் டிக்கெட்ஸ் ஃப்ரம் ஹோம். ஓகே, ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் பண்றீங்க. ஈவன் இஃப் யூ வாண்ட் டு டிராவல், நீங்க இப்போ உங்களுடைய ஓன் கார் இருக்கணும் அவசியம் கிடையாது. யூ கேன் கோ அண்ட் ரெண்ட் அ கார், யூ கேன் கோ அண்ட் ஹையர் அ கார் அண்ட் யூ கேன் டிராவல். ஸோ வந்து பாத்தீங்கன்னா, ஈவன் இஃப் யூ வாண்ட் டு லிசன் டு மியூசிக் ஆர் இஃப் யூ வாண்ட் டு டூ எனிதிங், எல்லாமே இப்போ ஆன்லைன்ல அவைலபிள் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி நெட்வொர்க்கும் எவால்வ் ஆயிடுச்சு. எவ்ரி டெக்னாலஜி இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டுவர்ட்ஸ் திஸ் கிளவுட் சக்சஸ். ஸோ முன்னாடிலாம் நம்ம வந்து வி யூஸ் டு ஹேவ் அவர் ஓன் ஹார்ட் டிஸ்க், நம்மளே வந்து பாத்தீங்கன்னா வி யூஸ் டு ஹேவ் அவர் ஓன் கலெக்ஷன். இப்போ நீங்க அதெல்லாம் பண்ண தேவையில்லை. இட் இஸ் ஆல்ரெடி வெல் ஆர்கனைஸ்ட் இன் இன்டர்நெட் மியூசிக் போர்ட்டல். யூ கேன் கோ அண்ட் லிசன் டு மியூசிக். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேண்ட்வித், நெட்வொர்க் பேண்ட்வித் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ we are already using cloud. Okay, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா they might not have realized. Okay, cloud வந்து நம்ம day in day out யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் 10-15 years 20 years தான் வந்து பாத்தீங்கன்னா we have been getting closer to cloud technologies. So இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா, lot of IT providers like மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், இல்லை அமேசானா இருக்கட்டும், they started thinking like why not sell servers on cloud, or why not sell networking solution on the internet. அந்த ஐடியா தான் வந்து பாத்தீங்கன்னா it started with this cloud journey. So when we are able to provide these kind of options in the internet portal, இந்த மெக்கானிசம்ல வந்து why can't we sell compute, network, storage அப்படின்ற ஐடியா தான் it has become as a evolution, or it has become as a route for cloud actually. So இங்க டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஆன் டிமாண்ட் டெலிவரி ஆஃப் எனி ஐடி ரிலேட்டட் இன்ஃப்ரா அப்ளிகேஷன் சொல்றேன். ஸோ ஆன் டிமாண்ட் சொல்றது வந்து, ஸோ இப்போ நம்ம ஆன் ப்ரமைசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, you have to go and set up a complete data center.
ஸோ டேட்டா சென்டர் நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் ஆர்கனைசேஷனா இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் சைஸ் ஆர்கனைசேஷனா இருக்கலாம். வி ஹாவ் டு கோ அண்ட் பில்ட் அ டேட்டா சென்டர் டு ஸ்டார்ட் ரன்னிங் எனி அப்ளிகேஷன். ஒரு 2 அப்ளிகேஷனா இருக்கலாம், இல்லை 10 அப்ளிகேஷனா இருக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு ரன் தோஸ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன், ஃபர்ஸ்ட் வெரி பேசிக் திங், நம்ம போயிட்டு நம்ம டேட்டா சென்டரை வந்து வி ஹாவ் டு எதர் சர்வர் ரூமா இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி அ ஃபுல் ப்ளோன் பெரிய சைஸ்ட் டேட்டா சென்டரா இருக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, வி ஹாவ் டு சூஸ் அ லொகேஷன். நம்ம வந்து வி ஹாவ் டு சூஸ் அ ரியல் எஸ்டேட். வி ஹாவ் டு கோ அண்ட் சூஸ் அ பிளேஸ் ஃபார் ரன்னிங் அவர் சர்வீசஸ். ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த சீஸ்மிக் ஜோன்லலாம் தே வில் நாட் ஹேவ் அ லாட் ஆஃப் டேட்டா சென்டர். அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா நார்தன் சைட்லாம் வந்து டெல்லி, கொல்கட்டா அந்த சைட்லாம் வந்து இட் இஸ் ப்ரோன் டு எர்த்குவேக்ஸ், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் மைட் இம்பாக்ட். ஸோ ஐடி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சம் எர்த்குவேக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தே won't have a lot of data center. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் லாட் ஆஃப் டேட்டா சென்டர்ஸ் இன் த சதர்ன் சைட் ஆஃப் இட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா சென்டர்ஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா அது ரீசன் என்னன்னா த லொகேஷன் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சொல்ல முடியாது, இட் இஸ் லெஸ் ப்ரோன் டு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். அந்த அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இந்த மாதிரி லொகேஷன்லாம் வந்து மும்பை இந்த மாதிரி லொகேஷன்லாம் இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் இன்டர்நெட் ஹப்போடைய லொகேஷன்ஸா இருக்கு. மீனிங் ஓவர்சீஸ் கேபிள், லாட் ஆஃப் இன்டர்நெட் கேபிள்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ட் ஓவர் த சீஸ் தான் வரும். அண்டர் சி கேபிளிங் இல்லை ஓவர் த சி தான் வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து டெர்மினேட் ஆகும். ஸோ அப்படின்றப்ப வந்து சென்னை, மும்பைலாம் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹஸ் காட் அ சி போர்ட், இட் ஹஸ் காட் ஆல்சோ லெஸ் இட் இஸ் லெஸ் ப்ரோன் டு நேச்சுரல் டிசாஸ்டர். அதனால தான் சென்னை, மும்பைலலாம் வந்து நிறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். ஈவன் ஹைதராபாத் வந்து இட் இஸ் கெட்டிங் பிக்ட் அப். ஈவன் ஒரு சில கொச்சின், வைசாக் இந்த மாதிரி லொகேஷன்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ட்ரைங் டு பில்ட் லாட் ஆஃப் டேட்டா சென்டர். ஸோ என்னுடைய ஆடியோ எல்லாம் பக்காவா இருக்குல்ல? இட் இஸ் கிளியர் ரைட்? ஐ எம் ஹியரிங் தட் ஹேமந்த் இஸ் நாட் ஏபிள் டு It's audible. You are audible, story. Okay. Okay, I'll tell him. Yeah. Hemant, please rejoin. I'll ask him to rejoin. Okay. So, okay, I also see one more question about I have one roles. question. Yeah, go ahead. Yeah. I have one question. What is it, a page pricing? What is that? Oh, okay. Pay Pay as you go. Oh, okay. Now I'll explain. I'll come to that. Yeah, it is pay as you go pricing model, or it is pay as you go consumption model. I'll come to that part. Yeah. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா சென்டர் பில்ட் பண்ணணும்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட், இந்த லொகேஷன், அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம மும்பையோடைய சென்டர் ஆஃப் சிட்டிலலாம் போயிட்டு டேட்டா சென்டர் பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த காஸ்ட் ஆஃப் த ரியல் எஸ்டேட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஹை. அண்ட் நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு நிறைய கிரைட்டீரியாஸ்லாம் செக் பண்ணிட்டு தான் people will choose a location. அது வந்து not just like ஒரு இடத்துல போயிட்டு இடத்த பார்த்துட்டு ஸ்டார்டிங் பிஸ்னஸ்லாம் கிடையாது. they will look into all the aspects. அங்க ஸ்டெபிலிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் they will start a data center location. ஸோ ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன, டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எப்படிலாம் நம்ம வந்து வெண்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் சப்ளையா இருக்கட்டும், இல்லை நெட்ஒர்க் சப்ளையா இருக்கட்டும், எந்த மாதிரி சப்ளைஸ் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. வெதர் வி ஹேவ் குயிக்கர் வே ஆஃப் கெட்டிங் ரீப்ளேஸ்மெண்ட் டிவைசஸ், அதெல்லாம் செக் பண்ணிட்டு தே வில் சூஸ் அ லொகேஷன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோட முடியறது இல்லை. ஸோ வி ஹேவ் டு திங்க் அபவுட் ஆல் த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர், கூலிங், சர்வர் வாங்குறதுல இருந்து ஸ்டோரேஜ், நெட்ஒர்க், அதோடைய மெயின்டெனன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வி ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் மணி. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாதான் வி கேன் ஸ்டார்ட் ரன்னிங் அன் அப்ளிகேஷன். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலா நடந்துட்டு இருக்க விஷயம். கிளவுடை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் வந்து கம்ப்ளீட்லி இட் இஸ் ஷிஃப்டிங் ஃப்ரம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் டு ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல். ஸோ கேபெக்ஸ் மாடல், ஆபெக்ஸ் மாடல் வந்து பாத்தீங்கன்னா யூ நீட் டு கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நீங்க போயிட்டு முதல்ல எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணணும். இதர் அந்த டேட்டா சென்டர் லொகேஷனா இருக்கட்டும், இல்லை வந்து சர்வர் வாங்குறது, நெட்ஒர்க் வாங்குறது, நெட்ஒர்க் டிவைசஸ் பர்ச்சேஸ் பண்றது, இல்லை ஸ்டோரேஜ் ப்ரொக்யூர் பண்றது, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கேபிட்டலா வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மணி ஃப்ரம் யுவர் பாக்கெட். ஸோ அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் we are going to start the business. At the end வந்து நம்ம என்ன எதுக்காக டேட்டா சென்டர் பில்ட் பண்றோம், எதுக்காக இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றோம், we are going to run our business application. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் இந்த மாடல் வந்து இட் இஸ் கெட்டிங் இன் டு ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சரா மாறிட்டு வருது. இங்க ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்னா
நம்ம எதுவுமே வந்து அப்ஃப்ரண்டா பே பண்ண தேவையில்லை. ஆஃப்டர் கன்சம்ஷன் இப்போ மாச கடைசியில வந்து பாத்தீங்கன்னா யூ வில் கெட் அ பில். இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டி மாடல் மாதிரி. இப்போ நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம், இல்லை வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சம்ஷன் பேஸ் பண்ணி யூட்டிலிட்டி மாடல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் அவர் கன்சம்ஷன் நம்ம வந்து பே பண்ணுவோம் அந்த பில். ஓகே, ஸோ இது கன்சம்ஷன் பேஸ்ட் ப்ரைசிங் மாடல். அதுதான் வந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்றோம். ஸோ லெட் மீ ஜஸ்ட் கன்சம்ஷன் பேஸ்ட் ப்ரைசிங் மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா ட்ரேடிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்டு ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல். இதுதான் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் கிளவுட். ஸோ நம்ம எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, பட் we can go and run our application in someone else data center. இந்த கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா we are going and running our services on someone else data center. ஓகே, இங்க someone elseன்றது மைக்ரோசாஃப்டா இருக்கலாம், அமேசானா இருக்கலாம், எனி ஐடி ப்ரொவைடரா இருக்கலாம், கிளவுட் ப்ரொவைடரா இருக்கலாம். இது வந்து ரெண்டிங் கான்செப்ட். இங்க வந்து நம்ம எதுவுமே நம்ம ஓன் பண்றது இல்லை. இப்ப நம்ம ஓனா வந்து டேட்டா சென்டர் பில்ட் பண்றோம், இல்ல சப்ளைஸ்லாம் இங்க ஹோஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா we have to own the devices, அந்த மெயின்டெனன்ஸ் அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து இப்போ அப்கிரேட் பண்றோம், இல்லை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம். ஸோ அதுவுமே அந்த மேன் பவருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இப்போ டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டின்னு சொல்லும் போது அதுல ரொம்ப முக்கியமானது அவைலபிலிட்டி. ஸோ கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா தே வாண்ட் தேர் அப்ளிகேஷன் டு பி ஹைலி அவைலபிள். தேர் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் ஷுட் பி அவைலபிள் பேஸ்ட் ஆன் தேர் SLA கமிட்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய டேட்டா சென்டரும் எக்யூப்டா இருக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர், கூலிங், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா we should have multiple அவைலபிலிட்டி ஆப்ஷன் ஆர் ஹை அவைலபிலிட்டி வந்து கான்ஃபிகர் ஆயிருக்கணும். நாட் ஜஸ்ட் ஆன் யுவர் எக்யூப்மெண்ட் லெவல். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பவர் சோர்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, இஃப் தட் பவர் சோர்ஸ் இஸ் ஹேவிங் இஷ்யூஸ் லைக் எலக்ட்ரிக்கல் கிரிட்ல இருந்து வருது அப்படின்னா, தென் யுவர் என்டையர் டேட்டா சென்டர் இஸ் கோயிங் டு பி டவுன் அன்டில் த பவர் கெட்ஸ் ரெசியூம்ட். ஸோ இந்த ஃபெசிலிட்டி இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் திங். தென் வந்து பாத்தீங்கன்னா we have to think about high availability in terms of பவர் கன்சம்ஷன், ரா பவர், நியூக்ளியர் பவர், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோலார் பவர் இல்ல விண்ட் பவர், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம பவர் இன்லெட், பவர் சோர்ஸ் வந்து நம்ம we have to make it ready. சிமிலர்லி இப்போ இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பர்டிகுலர் ரீசன்னால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல் தீஸ் பவர் சோர்சஸ் ஆர் ஹேவிங் இஷ்யூஸ் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து we have to kind of gracefully bring down the மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அப்ரப்டா டவுன் ஆகாம ஒன் பை ஒன் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பவர் வந்து ரொம்ப நேரம் ஆகும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா they will go and power off the நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் ஃபர்ஸ்ட், போயிட்டு டெஸ்ட் என்விரான்மெண்ட், QA என்விரான்மெண்ட் அதெல்லாம் வந்து பவர் ஆஃப் பண்ணிட்டு எப்போ வந்து நம்ம வந்து பவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து ட்ரை அவுட் ஆக போகுது, இல்லை ட்ரைன் அவுட் ஆக போகுதுன்ற டைம்ல போயிட்டு வில் பிரிங் டவுன் த மிஷன் கிரிட்டிக்கல் ஆர் ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் ஆல்சோ. ஸோ இந்த ஜென்ரேட்டர்ஸ், இந்த பேட்டரி, இந்த UPS இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பிரிங்கிங் டவுன் யுவர் அப்ளிகேஷன் இன் அ கிரேஸ்ஃபுல் மேனர். அது வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் பவரா இருக்க முடியாது. ஓகே, மெயின் சோர்ஸ் ஆஃப் பவர்ன்றது உங்களுடைய எலக்ட்ரிக்கல் கிரிட்ல இருந்து வர பவர், நியூக்ளியர்ல இருந்து வர பவர். இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து வர பவரும் ஒரு ஒன் டைப் ஆஃப் ஆப்ஷன். ஈவன் அதானி பவர் சோர்ஸ் கூட அது வந்து இட் கேன் பி கன்சிடர் செப்பரேட் ஆப்ஷன், ஏன்னா அது வந்து பிரைவேட் பார்ட்டியோடது. ஸோ இங்க ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் அவைலபிலிட்டி. ஸோ ஒரு பர்டிகுலர் சோர்ஸ் இஷ்யூ இருக்குன்னா we should have alternate source of getting power or getting electricity. ஓகே, ஸோ இது இந்த ஆஸ்பெக்ட் மட்டும் கிடையாது. ஈவன் இஃப் யூர் திங்கிங் அபவுட் நெட்வொர்க் ஆர் இன்டர்நெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ ஷுட் கோ அண்ட் கெட் மல்டிபிள் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ். ஓகே, ஏர்டெல், ரிலையன்ஸ் ஆர் ஆரஞ்ச் ஆர் வாட் எவர் AT&T. ஸோ மல்டிபிள் ப்ரொவைடர்ஸ்லேருந்து we have to get connection so that ஒரு பர்டிகுலர் ப்ரொவைடரோட கனெக்ஷன் இம்பாக்ட் ஆச்சுன்னா யூ கேன் சஸ்டைன் யுவர் கனெக்டிவிட்டி. ஏன்னா வந்து இப்போ இன்டர்நெட் எரால இருக்கும். ஸோ யூ ஹேவ் எவ்ரி திங் டிபெண்ட் ஆன் யுவர் பப்ளிக் இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது யூ ஷுட் ஹேவ் எ வெரி ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ எதுக்காக இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்றேன் அப்படின்னா யுவர் டேட்டா சென்டர் டியரிங் இஸ் பேஸ்ட் ஆன் த லெவல் ஆஃப் ஃபால்ட் டாலரன்ஸ். உங்களுடைய டேட்டா சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா லெவல் ஆஃப் ஃபால்ட் டாலரன்ஸை பேஸ் பண்ணி தான் they will go and grade your data center. இப்போ tier 1 data center அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா based on the number of fault tolerance option, அதை பேஸ் பண்ணி தான் you will get this particular grading. இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்க இல்லை ஏஷியன் சைடில் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்டர்பிரைஸ் கிளாஸ் டேட்டா சென்டர்ஸ் வந்து இந்தியாவில் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் டேட்டா சென்டருடைய போர்ட்டலில் போனீங்கன்னா யூ வில் கெட் மச் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் டேட்டா சென்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாலே லார்ஜஸ்ட் ரேட்டட் 4 டேட்டா சென்டர். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெங்களூர், ஹைதராபாத்,
நிறைய லொகேஷன்ஸ்ல இருக்கு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் டேட்டா சென்டர் எப்படி இருக்கும், இல்ல நேரா பிசிக்கல் விசிட் போகணும்னா கூட யூ கேன் கோ அண்ட் ரெக்வஸ்ட் ஃபார் நீங்க ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா தே வில் அலோ ஆக்சஸ் ஃபார் பர்டிகுலர் டேட் அண்ட் டைம். ஸோ இதுல டேட்டா சென்டர் டூர் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கம்ப்ளீட் டேட்டா சென்டர் எப்படி இருக்கும், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றாங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ்ன்றது கிளாரிட்டி உங்களுக்கு நல்லாவே கிடைச்சிரும். ஸோ இந்த ரேட்டட் 4 டேட்டா சென்டர்ன்றது எப்படி ரேட் பண்றாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த லெவல் ஆஃப் ஃபால்ட் டாலரன்ஸ். இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா வச்சு ஃபெயில் ஆச்சு அப்படின்னா தென் இட் பி ரேட்டட் அஸ் tier 1 டேட்டா சென்டர். ஸோ டியரிங் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஃபால்ட் டாலரன்ஸ் கேப்பபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது ஸ்டோரேஜ் மாதிரி கிடையாது. ஸ்டோரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டியரிங் வந்து இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். tier 1னா ஹைலி எஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ். வேற இதுங்க வந்து பாத்தீங்கன்னா tier 4னா இட் ஹஸ் காட் 4 லெவல்ஸ் ஆஃப் ஃபால்ட் டாலரன்ஸ். இப்போ வந்து 4 டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ் மினிமம் வச்சிருக்காங்க, 3 டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா தென் இட் வில் பி கேட்டகரைஸ்ட் அஸ் tier 3 ரேட்டட் டேட்டா சென்டர் ஆர் tier 4 ரேட்டட் டேட்டா சென்டர். tier 4 ரேட்டட் டேட்டா சென்டர் தான் இங்க ஏஷியன் மார்க்கெட்ல வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது வந்து கண்ட்ரோல் எஸ் தான் வந்து மேஜர் ப்ரொவைடர். ஈவன் சிஃபி கூட 1-2 டேட்டா சென்டர் வந்து தே ஹேவ் tier 4. பட் அதர்வைஸ் tier 4 டேட்டா சென்டர்லாம் ரொம்ப ரேர். tier 3 தான் மோஸ்டா மற்ற எல்லாமே, ரிலையன்ஸா இருக்கட்டும் இல்ல எனி அதர் ப்ரொவைடர்ஸ் டேட்டா சென்டர், மோஸ்ட்லி ஆல் ஆஃப் தேம் ஆர் tier 3. ஸோ கண்ட்ரோலர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மேஜர் ப்ரொவைடர்ஸ் லைக் பேங்கிங் செக்டார்ல இருந்து மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல், நிறைய டிஃப்ரெண்ட் வெண்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ரன்னிங் ஆன் கண்ட்ரோலர்ஸ் டேட்டா சென்டர். ஈவன் நம்மளுடைய கவர்மெண்டோடைய பேங்கிங்கே வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஹோஸ்டட் ஆன் கண்ட்ரோலர்ஸ் டேட்டா சென்டர். ஸோ இதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கும். ஓகே, எப்படி அவங்களால ஹை அவைலபிலிட்டி சொல்யூஷன் கொடுக்க முடியுது, எப்படி அவங்களால இந்த அளவுக்கு அவைலபிலிட்டி கொடுக்க முடியுது, எப்படி இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஏபிள் டு ப்ரொவைட் பிசினஸ்ன்றது வந்து ஜஸ்ட் கோ அண்ட் ஹேவ் எ குயிக் லுக் அட் இட். நான் இந்த லிங்க் கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் இந்த டேட்டா சென்டர் டூர் ஒரு 5-10 மினிட்ஸ் ரன் ஆகும். தென் வந்து இதுல இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் டைம் ஒரு 10-15 மினிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தென் யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி அவங்களுடைய இன்டர் கனெக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, எப்படி அவங்களால ரேட்டட் 4 இது வந்து வாங்க முடிஞ்சதுன்றது தெரிய வரும். ஸோ வென் ஐ சே ரேட்டட் 4, இது வந்து நம்மளே வந்து வி கேன் நாட் கோ அண்ட் டெல் வி ஆர் அட் tier 4 டேட்டா சென்டர். டேட்டா சென்டரை வந்து பாத்தீங்கன்னா தே வில் கம் அண்ட் டூ ஆடிட்டிங். அந்த ஆடிட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இஃப் தே ஆர் கம்ஃபர்டபுள் வித் யுவர் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், அவைலபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் வந்து எவாலுவேட் பண்ணிட்டு தே வில் ரேட் யுவர் டேட்டா சென்டர் அஸ் rated 4 or rated 3 or whatever. So most of the data centers are rated 3 data center இப்ப இருக்கிற current situationல, but everyone is trying to get their data center into tier 4. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய data centerல achieve பண்ணணும் அப்படின்னா you have to go and massively invest on different fault tolerant level. ஓகே, ஸோ இது நாட் ஜஸ்ட் அபவுட் பவர் அண்ட் இன்டர்நெட். ஈவன் அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி, சர்வைலன்ஸ். ஸோ நிறைய லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கணும். இப்போ நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டரோ இல்லை கூகுள் டேட்டா சென்டர்ல இருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்கை போய் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 6 to 7 லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை தாண்டி தான் நம்ம போயிட்டு வி கேன் கோ அண்ட் டச் இட். இதே நம்ம ஆன் ப்ரமைசஸ்ல அந்த லெவல் ஆஃப் செக்யூரிட்டியை நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் லாட் ஆஃப் மேன் பவர், சர்வைலன்ஸ் கேமரா, நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம ப்ராசஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் பண்ணணும். என்ன மீன் பண்றேன்னா, இப்போ நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க் ரீப்ளேஸ் பண்ணணும்னு எடுத்துக்கோங்க மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர்ல. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங்கே வந்து கேட் பாஸ் வாங்கணும். ஸோ எந்த டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்டர் ஆக போறோம்ன்றது பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு தனியா போர்ட்டல் இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து எஸ்கார்ட் பண்றதுக்கு வந்து ஒரு தனி பர்மிஷன் இருக்கு, ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ அதுல போயிட்டு நம்ம இந்த பர்டிகுலர் டேட்டா சென்டர்ல இந்த பர்டிகுலர் ஃப்ளோர்ல தான் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ண போறோம்ன்றதுக்கு அந்த எஸ்கார்ட் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அவங்க எஸ்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ட்ரெயின்ட் ப்ரொஃபஷனல் இன் ஹேண்ட்லிங் டேட்டா சென்டர். டேட்டா சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆர் சம் terms and conditions, best practices எல்லாம் ஃபாலோ பண்ணணும். யூ கேனாட் ஜஸ்ட் என்டர் லைக் மூவிஸ்ல எல்லாம் பாக்குற மாதிரி எல்லாம் போக முடியாது. இட் இஸ் லைக் தேர் இஸ் எ ப்ராப்பர் ப்ராசஸ் இன்வால்வ். ஸோ இப்போ எஸ்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா தே வில் இதுக்கு ஒரு தனி ஃபார்ம் இருக்கும். தென் அங்க வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் டு ஹேவ் பயோமெட்ரிக் டீடைல்ஸ். அந்த இதெல்லாம் டேட்டா சென்டருக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு வந்து யூ ஷுட் ஹேவ் டு ஃபிங்கர் பிரிண்ட், லை ஸ்கேன், அந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த 7 லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி தாண்டா மட்டும்தான் யூ கேன் கோ அண்ட் டச் த டிவைஸ். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா யூ கேனாட் கோ அண்ட் டச் எவ்ரி சிங்கிள் ஹார்ட்வேர். உங்களுடைய டிவைஸ் எந்த டிவைஸை நீங்க ரீப்ளேஸ் பண்ண போறீங்களோ அந்த டிவைஸ் வந்து கேஜிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுப்பாங்க. கேஜ்ல வச்சு நம்ம அங்க போயிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இல்ல வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்துடணும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 7 லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வரைக்கும் போயிட்டாங்க கூகுள் டேட்டா சென்டர்ல. ஸோ இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் நாட் வெரி ஈஸி திங். இதுக்கு நிறைய மேன் பவர் தேவை, நிறைய டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணணும், செக்யூரிட்டி, பயோமெட்ரிக், நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ், நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ இந்த tier 4 டேட்டா சென்டர்லாம் இட் இஸ்
வெரி வெல் ஆர்கனைஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை மெயின்டெனன்ஸ் எது பண்ணணும்னாலும் இட் இஸ் வெரி வெல் ஆர்கனைஸ்ட். அதனால தான் அவங்க வந்து ரேட்டட் 4 அதெல்லாம் கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் மட்டும் இல்லாம தே ஹாவ் டு திங்க் அபவுட் கூலிங். ஏன்னா நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகும் நிறைய. சாரி, ஒரு கொஸ்டின். யூஸ்வலி ரேட்டட் 3 டேட்டா சென்டர் தான் அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க. ரேட்டட் 4ங்கிறது அப்படின்னு ஃபால்ட் டாலரண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்க அந்த ஒரு ரேட்டட் 4 வாங்குறதுக்கு என்ன டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க? ஓகே, ஸோ அதுதான் நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். என்னன்னா இப்போ 1 செகண்ட் இருங்க, நான் வந்து ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே போனீங்கன்னா இந்த பர்டிகுலர் லிங்க் பாருங்க, இந்த ஃபீனிக்ஸ் மேப்போடைய லிங்க் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஈவன் லிட்டில் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வந்து அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க ஒரு டியர் டேட்டா சென்டருக்கு என்னென்ன ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து அப் டைம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன்டன்சி லெவல், அதுதான் நம்ம வந்து ஃபால்ட் டாலரன்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை நம்பர் ஆஃப் பவர் சோர்ஸ் இருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு, எப்படி அதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டியரிங்கோட இது. இப்போ நம்மளால வந்து பாத்தீங்கன்னா 99.995 அவைலபிலிட்டி அப்ளிகேஷனுக்கு காமிச்சா மட்டும்தான் தே வில் ரேட் அவர் டேட்டா சென்டர் அஸ் tier 4. அதே நீங்க 99.82 SLA காமிச்சா மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷனோட அப் டைம் சொல்றேன். இது ரீச் பண்ணா மட்டும்தான் உங்களால tier 3 வாங்க முடியும். ஸோ இங்க கீழே கவனிச்சிங்கன்னா they have a lot of different details around it. இந்த லிங்க் கொடுக்குறேன். ஓகே, you just go through when you get some time. நம்மளுடைய கிளாஸ் மோர் டுவர்ட்ஸ் Azure Cloud. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இட் வில் பி பெட்டர் டு டிஸ்கஸ் வித் கஸ்டமர்ஸ். ஏன்னா நீங்க இப்போ ப்ரீ சேல்ஸ் ஆர்கிடெக்டா போறீங்க இல்ல சொல்யூஷன் ஆர்கிடெக்டா இருக்கீங்க அப்படின்னா யூ மைட் ஹேவ் டு எக்ஸ்பிளைன் திஸ் அவைலபிலிட்டி எல்லாம் பத்தி நம்ம சொல்லணும். நம்ம 99.995 எப்படி ரீச் பண்றாங்கன்றது கேட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த சைட்ல ஒரு 5-10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். எப்படி அந்த அளவுக்கு அவங்க அவைலபிலிட்டி ரீச் பண்றாங்க, எப்படி ஃபால்ட் டாலரன்ஸ் ரீச் பண்றாங்க, எப்படி அவங்களால அந்த அளவுக்கு சர்வீஸ் லெவல் கொடுக்க முடியுது அப்ளிகேஷன்ன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ வில் கெட் வெரி கிளியர் டீடைல்ஸ். மேபி நான் என்ன பண்றேன்னா இதுலயுமே வந்து ஐ ஆட் தோஸ் லிங்க். இந்த எக்ஸல் ஷீட்டை நீங்க லேட்டர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர்ல மட்டும்தான் tier 3 tier 4 கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ இந்த ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ கூலிங், கிளைமேட் கண்ட்ரோல், கொஸ்டின் எல்லாம் மியூட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ தட் அந்த ரெக்கார்டிங்ல இந்த சவுண்ட் இருக்காது. ஓகே, ஸோ ஹியர் இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பேஸ் டேட்டா சென்டருடைய பில்டப். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு சர்வர் வாங்கணும், நெட்வொர்க் டிவைசஸ் வாங்கணும், வி ஹேவ் டு கோ அண்ட் இன்வெஸ்ட் இன் ஸ்டோரேஜோட காஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு தேவையான எக்ஸ்பர்ட் ஸ்கில்டு பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். நெட்வொர்க்குடைய கனெக்டிவிட்டி, நெட்வொர்க் டேட்டா சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேன் பவர், இந்த எக்ஸ்பர்ட்ஸோடைய காஸ்ட் உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றது. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நெவர் எண்டிங் லிஸ்ட் ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போயிட்டு லைசன்சஸ், சாஃப்ட்வேர் அதெல்லாம் போய் ப்ரொக்யூர் பண்ணணும். அது வந்து பேஸ் ஓஎஸ்ஆ இருக்கலாம், இல்ல சம் அப்ளிகேஷன் ப்ரீ ரெக்வசைட் அப்ளிகேஷனா இருக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டில் வி ஹேவ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்றதுல இருந்து ஃபர்ம்வேர் அப்கிரேட், ஹார்ட்வேரை வந்து அப் டு டேட் மெயின்டைன் பண்றது, இது எல்லாம் போக டெக்னாலஜியை வந்து அப் டு டேட் வச்சுக்கிறது தான் பெரிய சேலஞ்ச் நம்மளுடைய. வி ஹேவ் டு கீப் அப் வித் எவல்யூஷன். டெக்னாலஜி மாறிட்டே இருக்கும். எவ்ரி 4 years 5 years வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எவல்யூஷன் வந்து ஐடி பேரடைம் ஷிஃப்ட் உங்களுக்கு தெரியும். இட் இஸ் கம்ப்ளீட்லி எவால்விங், சேஞ்சிங். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் சர்வீசஸ்லாம் நம்ம கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா வி ஹேவ் டு ரெஃப்ரெஷ் எவ்ரி 5 years இல்லை எவ்ரி 4 years வந்து பாத்தீங்கன்னா வி ஹேவ் டு கீப் ஆன் ரெஃப்ரெஷிங். அதுக்கு தேவையான அப்கிரேட் ஒர்க், ரேக்கிங், ஸ்டாக்கிங், பேட்சிங், ஃபர்ம்வேர், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், வி ஆர் கெட்டிங் இன் டு ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். ஆர் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் வந்து மெயினா வந்து மல்டி டெனன்ட் சொல்யூஷன் மாடல். என்னன்னா நம்ம we are not owning the entire data center. Instead நம்ம என்ன பண்றோம், we are going and sharing a multi tenant data center. ஸோ மல்டி டெனன்சின்னு சொல்லும் போது நிறைய டிஃப்ரெண்ட் டெனன்ட் இருப்பாங்க. ஸோ டெனன்ட் இப்போ வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறதுக்கும் ஒரு ஃபிளாட்ல போயிட்டு ஸ்டே பண்றதுக்கும் யூ நோ த டிஃபரன்ஸ், கரெக்டா? ஸோ இப்போ ஃபிளாட்ல போய் ஸ்டே பண்றீங்க அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ், பெயிண்டிங்கோ இல்லை வந்து வாட்டர் சப்ளையை வந்து நமக்கு ரீஃபில் பண்ணுறதோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனி மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ், லிஃப்ட் ஃபெயிலியரை வந்து போயிட்டு சரி பண்ணுறதோ ஒருத்தவங்க வந்து பே பண்ண தேவையில்லை. வி ஹாவ் மெனி பீப்புள் இன் தட் பர்டிகுலர் கம்யூனிட்டி. அந்த பர்டிகுலர் ஃபிளாட்ல இருக்கிற 10 பீப்புளோ இல்லை 100 பேரோ அவங்க எல்லாம் சேர்ந்து தான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் ஷேர்டு காஸ்ட் மாடல் ஆர் ஷேர்டு பூல் ஆஃப் ரிசோர்சஸ். ஒரு பர்டிகுலர்
இண்டிவிஜுவல் மட்டும் இதுல போயிட்டு நம்ம இது பண்றது இல்லை, ஸ்பெண்ட் பண்றது இல்லை. இட் இஸ் a shared pool of resources so that எல்லா மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இல்லை வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்கிரேட் அந்த டெக்னாலஜி ரெஃப்ரெஷ் எல்லாமே வந்து we are sharing and evolving. ஸோ அதுதான் வந்து கிளவுடோடைய நெக்ஸ்ட் பிகஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இதெல்லாம் ஓன் பண்றது இல்லை, we are going and also helping to the environment also. எப்படி environment help பண்றோம் அப்படின்னா we are reducing the number of data centers across our globe. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி மைக்ரோசாஃப்ட், அமேசான் அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொவைடர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 5-10 இயர்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய ப்ரொவைடர்ஸ் மட்டும்தான் நிறைய இடத்துல டேட்டா சென்டர்ஸ் வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன டேட்டா சென்டர்ஸ் அதுலேருந்து வர கார்பன் ஃபுட் பிரிண்ட் எமிஷன்லாம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ we are also getting towards environment friendly condition அப்படின்னு சொல்றாங்க. பட் that is something additional point, environment friendly. We are reducing the carbon footprint by reducing the number of data centers around us. So இது என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, we don't have to invest on running our application. Instead நம்ம போயிட்டு ஒரு பர்டிகுலர் ப்ரொவைடருடைய டேட்டா சென்டர்ல ரன் பண்ணிட்டு மந்த் எண்ட்ல வந்து என்னுடைய அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு இதுதான் கன்சம்ஷன், அதுக்கு வந்து நான் போயிட்டு பில் பே பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதை ஹைலைட் பண்றதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஹைலைட் பண்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இதை நீங்க இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். போயிட்டு அந்த கண்ட்ரோலர்ஸ் போர்ட்டல் பாருங்க, இந்த டியரிங் ஆஃப் டேட்டா சென்டர் எப்படி வந்து அவங்க ரேட் பண்றாங்கன்றத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. பட் யூ நீட் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 5-10 மினிட்ஸ், அவ்வளவுதான். போயிட்டு 2 போர்ட்டல் 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, யூ வில் கெட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஓகே, ஸோ அதுதான் வந்து ஆன் டிமாண்ட் டெலிவரின்னு சொல்றோம். ஆன் டிமாண்ட் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி டேட்டா சென்டர் இருக்கு, அந்த டேட்டா சென்டர்ல போயிட்டு we are creating servers or we are hosting application and we are using it immediately. ஸோ ஆன் டிமாண்ட் டெலிவரி, இப்போ நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு சர்வர் வேணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன்ல வேணும் அப்படின்னா, யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் ஆர் அப்ரூவல், எதுவுமே தேவையில்லை. டைரக்டா போயிட்டு நீங்க ஒரு சர்வர் கிரியேட் பண்ணலாம். வித்தின் 5 to 10 minutes you will have the operating system or platform to run your business application. இதுவே நீங்க உங்களுடைய ட்ரெடிஷ்னல் மாடல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த டிவைசஸ் எல்லாம் போயிட்டு நீங்க என்ன டிவைஸ் வாங்க போறீங்கன்றத முதல்ல டிசைட் பண்ணணும், என்ன கான்ஃபிகரேஷன் வாங்க போறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா you will go and get approval from the procurement team. அந்த procurement team அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் அந்த டெலிவரி டைம் இருக்கு, ரேக்கிங், ஸ்டாக்கிங், கனெக்ஷன், அதை வந்து ஒரு ஆன் ப்ரமைஸ் அந்த ஆன் சைட் டேட்டா சென்டர் டீம் அதை ரெடி பண்ணி ஆன்லைன் கொண்டு வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா there is a big time lapse. ஒரு மினிமம் வந்து 2 to 3 months மினிமம் ஆகும் இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு. வேற இங்க கிளவுட பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு இந்த கான்ஃபிகரேஷன்ல சர்வர் வேணும் அப்படின்னா யூ கேன் கெட் தட் சர்வர் readily available within 5 to 10 minutes. அதுதான் ஆன் டிமாண்ட் டெலிவரி. எனக்கு இப்போ வேணும் அப்படின்னா you will get that configuration, you will get that particular platform to run your application. So you are going to get everything on demand. So இது இன்னொரு important aspect வந்து பாத்தீங்கன்னா you can access it from anywhere. ஏன்னா இது வந்து இன்டர்நெட்ல ஹோஸ்ட் ஆயிருக்கிற விஷயம், பப்ளிக் கிளவுட் இது. we are not talking about private cloud, we are talking about public cloud. You can access it anywhere, anytime, all the time. Okay, so ஏன்னா வந்து we are talking about service which is hosted on internet வழியா accessible services பத்தி பேசிட்டு இருக்கோம். So we are talking about public cloud here. பப்ளிக் கிளவுட்னு சொல்லும் போது மைக்ரோசாஃப்ட் அஷூர் இஸ் ஒன் குட் எக்ஸாம்பிள், அமேசான் வெப் சர்வீசஸ், கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், அலிபாபா கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் பப்ளிக் கிளவுட் பிளாட்ஃபார்ம் த்ரூ விச் தே ஆர் செல்லிங் சர்வர் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ப்ரொவைடிங் அஸ் எ ஆஃபரிங். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா the first point is trading capital expenditure into operational expenditure. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சிங்களா? ஏதாவது கொஸ்டின் இருக்கு அதுல? ஓகே, சோ VMware வந்து இப்போ அஷூர் சர்வர்ல இது பண்ற அந்த மாதிரி வச்சுக்கலாம். VMware இப்போ வந்து அஷூர் அந்த சர்வர்ல வந்து அவங்களோட இது யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ சி VMware பொறுத்த வரைக்கும் அது வந்து பிரைவேட் கிளவுட் சொல்யூஷனாகவும் வந்து கிடைக்கும் நமக்கு, பப்ளிக் கிளவுட் சொல்யூஷனாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ VMware வந்து தே ஆர் மோனோபோலி இன் பிரைவேட் கிளவுட் பிளாட்ஃபார்ம். பட் அவங்களும் பப்ளிக் கிளவுட் வச்சிருக்காங்க. பட் பப்ளிக் கிளவுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அஷூர், அமேசான் வெப் சர்வீசஸ், இவங்க 2 பேரும் தான் வந்து மேஜர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 70-80% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வந்து இவங்க 2 பேர்கிட்ட தான் இருக்கு. இதே நீங்க ஆன் பிரமைசஸ் பிரைவேட் கிளவுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே சேம் 70-80% ஆஃப் த மார்க்கெட் வந்து VMware இருக்கு. ஐ வில் கம் டு தட் பார்ட் லிட்டில் லேட்டர். ஓகே, வேற இன்னொருத்தவங்க யாரோ கொஸ்டின் கேட்டீங்க? சொல்லுங்க. ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ரெண்டுமே வந்து பில்டிங் டேட்டா சென்டரோட டாபிக் தானே?
ஓகே, பில்டிங் கேபிட்டல் டேட்டா எக்ஸ்பெண்டிச்சர், சென்டர்ன்றது ஆபரேஷனல். ஆமா ஆமா. ஸோ எனி அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் நோ அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் இங்க நம்ம கிளாரிஃபை பண்றோம். ஓகே இப்போ வந்து ஓகே. பாத்தீங்கன்னா அந்த ஓகே அப்ஃப்ரண்ட் ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து இட் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் டேட்டா சென்டர் கிரியேஷன், ஆர் இட் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் பையிங் எ லைசன்ஸ், ஆர் இட் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் அதெல்லாம் பையிங் எ ஓகே, ஆப்ரேட்டிங் அதெல்லாம் சிஸ்டம். ஓகே. எல்லாமே நான் சேர்ந்ததுதான். என்ன கேக்குறேன்னா, இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்துட்டு அண்டர் பில்டிங் டேட்டா சென்டர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர், அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், யூட்டிலிட்டி பிரைசிங் மாடல். யூட்டிலிட்டி பிரைசிங் மாடல்னா என்ன? இன்னொரு இப்போ டைம் வந்து சொல்ல பாத்தீங்கன்னா முடியுமா? நம்ம வந்து சொல்றேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு மாசம் அப்ளிகேஷன் ரன் பண்றோம் அப்படின்னா அந்த ரன்னிங் காஸ்ட் வந்து தே வில் பி டெல்லிங் யூ $30 இல்ல $40 வந்து உங்க அப்ளிகேஷன் இந்த மாசம் ரன் பண்றதுக்குன்ற கன்சம்ஷன் சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த ஆ பிசினஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் பி கோயிங் அண்ட் பேயிங் ஃபார் இட். இப்போ நீங்க வீட்ல யூஸ் ஓகே. பண்ற யூட்டிலிட்டி இருக்கு கிளியர் பாத்தீங்களா, கிளியர். எலக்ட்ரிசிட்டி. ஆமா ஓகே ஓகே. Yeah, yeah. தேங்க்யூ. இந்த இந்த கன்செப்ஷன் வந்து எவ்ரி மந்த் வர மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 விஎம்ஸ் 20 விஎம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்னா அந்த நம்ம ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட்ல இருந்து போகாது, எண்ட் ஆஃப் த மந்த் தான் நமக்கு பில் வருமா? கரெக்ட். கன்சம்ஷன் மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாடல் வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து தே வாண்ட் டு டூ சம் பார்ஷியல் அப்ஃப்ரண்ட்டும் பண்ணலான்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கறாங்க. ஸோ அதுக்காக நீங்க இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஓகே, ஸோ நோ அப்ஃப்ரண்ட் தான் வந்து பேசிக் மாடல். ஓகே, அதுதான் வந்து பப்ளிக் கிளவுடைய ஃபண்டமெண்டல் மாடல். சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஐ வாண்ட் டு கெட் சம் பெனிஃபிட்ஸ், நான் ஆல்ரெடி கொஞ்சம் பே பண்ணிட்டு நான் அதுலேருந்து கொஞ்சம் காஸ்ட் சேவிங் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி மாடல்லாம் இருக்கு. ஐ டாக் அபவுட் லிட்டில் லேட்டர். பட் பப்ளிக் கிளவுடைய பிரைமரி மாடல் வந்து நோ அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல். மீனிங் நீங்க எதுவுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாம யூ கேன் ஸ்டார்ட் ரன்னிங் யுவர் பிசினஸ் அப்ளிகேஷன். இப்போ இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா என்னுடைய பிசினஸ் சரியா ரன் ஆகல, என்னுடைய பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் ஹேவிங் சம் சேலஞ்சஸ் ரன்னிங் த பிசினஸ் அப்படின்னா நீங்க டைரக்டா போயிட்டு அந்த அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த சர்வரை டீகமிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பில்லிங் ஸ்டாப் ஆயிடும். வேறஸ் இதே ஆன் ப்ரமைசஸ் இல்ல உங்களுடைய சர்வர் ரூம் இல்ல உங்களுடைய டேட்டா சென்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேனாட் ஜஸ்ட் லைக் தட் டேக் எ டெசிஷன். ஸோ அதுதானே சேலஞ்ச். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க ஆல்ரெடி. ஸோ இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து யூ வாண்ட் டு டேக் மணி அவுட் ஆஃப் இட். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கிளவுடை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் ஏபிள் டு சக்சீட் கண்டினியூ பண்ணலாம். இல்லாட்டி நீங்க வந்து டக்குன்னு வந்து டிசைட் பண்ணிட்டு டிஸ்மேண்டில் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டாப் யுவர் லீக்கேஜ் ஆஃப் ரெவென்யூ. ஓகே, இந்த டேட்டா நம்ம சொல்லுங்க புகழ், நீங்க கேளுங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து இப்போ கிளவுட்ல வந்து இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அந்த டேட்டா நம்மளுடைய டேட்டா வந்து எவ்வளவு ரிலையபிளா இருக்கும், மீன்ஸ் மற்ற அவங்க ஷேடோ பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? அதாவது ஓகே, நான் அந்த செக்யூரிட்டி நம்மளுடைய பிரைவசி ஓன் அதாவது பாத்தீங்கன்னா புரியுது புகழ். ஸோ செக்யூரிட்டி பிரைவசி பத்தி பேசுறீங்க, ஏன்னா நம்மளுடைய டேட்டா பிரைவசி பத்தி கேக்குறீங்க. ஸோ நம்ம ஏன்னா நம்மளுடைய டேட்டா கொண்டு போயிட்டு இன்னொருத்தவங்க டேட்டா சென்டர்ல வந்து போஸ்ட் பண்றோம், அங்க ஸ்டோர் பண்றோம் போது தேர் இஸ் அ பிரைவசி இஷ்யூ. அதை பத்தி நான் டிமெரிட்ஸ் அப்ப பேசுறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் நாட் ஸ்டார்ட் வித் டிமெரிட். நம்ம அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கண்டிப்பா. ஐ ஹவ் ஜஸ்ட் தட் இஸ் த ரீசன் ஐ எம் மேக்கிங் எ நோட் ஆஃப் தட் பர்டிகுலர் பாயிண்ட் ஹியர். ஓகே, ஐ வில் கம் டு தட் புகழ். ஒன் மோர் டவுட், இந்த மல்டி டெனன்சி சொல்யூஷன் சொன்னீங்க இல்லையா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பில்டிங்கை நம்ம எடுத்துட்டு அதுல நம்ம ரெண்ட் பே பண்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்ப நம்ம கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணிருக்கிற, இப்போ அஜூருக்கு ஹோஸ்ட் பண்ணிருக்கிற மிஷின்ஸ்ல அவங்க பில்டிங்ல எது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுக்கும் நம்ம தான் பே பண்ண வேண்டியிருக்கும், அந்த அமௌண்ட்டும் நம்ம பில்ல வருமா? இல்ல உங்களுடைய பில்லிங் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a காம்பினேஷன் ஆஃப் கம்ப்யூட் பவர் பிளஸ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பிளஸ் உங்களுடைய டேட்டா டிரான்ஸ்ஃபர் அவுட். எவ்வளவு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க இந்த டேட்டா சென்டர்ல இருந்து உங்க அப்ளிகேஷன்ல இருந்து எவ்வளவு டேட்டா நீங்க வெளியில அனுப்புறீங்க. ஸோ இதுதான் வந்து பிரைமரி கன்சம்ஷன் பிரைசிங், இதுதான் பேஸ். இது மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்டி டெனன்ட்னு சொல்லும் போது 2 வெண்டாரோ 3 வெண்டாரோ சொல்ல, நம்ம வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் டெனன்ட் இருப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா யூ நீட் நாட் பே ஃபார் கம்ப்ளீட் காஸ்ட். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் மினிமமா தான் இருக்கும் அந்த ஷேர்டு காஸ்ட்ன்றது. ஷேர்ட் காஸ்ட் இருக்க தான் செய்யும், பட் அந்த ஷேர்ட் காஸ்ட்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூ நீட் நாட் பே ஃபார் தேர் அந்த மேன் பவர். அதெல்லாம் வந்து இட் இஸ் இன்க்ளூடட் இன் யுவர் காஸ்ட். இப்போ நீங்க போயிட்டு ஒரு சர்வர் வர்ச்சுவல் மெஷின் ரன் பண்றீங்க அப்படின்னா அந்த வர்ச்சுவல் மெஷின்ல அதையும் அவங்க வந்து ஆட் பண்ணிப்பாங்க, இன்க்ளூடிங் சாஃப்ட்வேர் லைசன்சிங். அது எல்லாமே வந்து சேர்ந்ததுதான் ஓஎஸ் லைசன்சிங்கோ அந்த இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு ஒரு காஸ்ட் கொடுப்பாங்க. மேபி வந்து பாத்தீங்கன்னா $20 per month இல்ல $10 per monthன்ற காஸ்ட் வந்து இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் தோஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகே
தனியா எனக்கு பில்ல வராது இது இல்ல அதெல்லாம் தனியாலாம் அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. ஸோ தே வில் பி ஜஸ்ட் ஷோயிங் கம்ப்யூட் ப்ரைசிங் பத்தி என்னன்னு சொல்லுவாங்க, சாஃப்ட் ஸ்டோரேஜுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, டேட்டா டிரான்ஸ்ஃபர் எவ்வளவு வெளியில போகுது, இன்கேஸ் நீங்க நெட்வொர்க் சைட்ல வந்து ஒரு பப்ளிக் ஐபி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பில்ல வந்து இந்த ஆஸ்பெக்ட்ல தான் இருக்கும். எவ்வளோ சைஸ் ஆஃப் சிபியூ மெமரி ரன் பண்றீங்க, எவ்வளோ கெப்பாசிட்டி டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, ஏதாவது நெட்வொர்க் சைட்ல வந்து பப்ளிக் ஐபி தான் வாங்கியிருக்கீங்களா, ஏதாவது டேட்டா டிரான்ஸ்ஃபர் நெட்வொர்க்ல பண்றீங்களா, ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் வந்து உங்களுக்கு கிளியரா பில் வரும். பட் ரொம்ப டீடைல்டா இருக்கும் பில்லிங். ஐ வில் ஷோ யூ சம் எக்ஸாம்பிள்ஸ் அட் லேட்டர் ஸ்டேஜ். பட் நீங்க யூ நீட் நாட் ஒரி அபவுட் த ஷேர்ட் காஸ்ட் பத்தி நீங்க ஒரி பண்ண வேணாம். அதனால உங்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் தான் இருக்கு உங்களுடைய மல்டி டெனன்சி மாடல்ல. ஓகே, ஐ வில் கம் டு தட். கோ அஹெட். ஸ்டான்லி சரவணன் சொல்லுங்க சார். ஸ்டான்லி, இப்போ நம்ம கிளவுடை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ என்னதான் நம்ம கிளவுட்ல வந்துட்டு நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்றோம், இல்லை ஒரு சர்வர் கிரியேட் பண்ணாலும், ஸோ தேர் வில் பி சம் பிசிக்கல் டேட்டா சென்டர் தான் இருக்கும். பட் வி ஆர் ஆக்சஸிங் த்ரூ இன்டர்நெட், அப்படி தானே? ஆமா ஆமா, ரைட். கரெக்ட். ஸோ சி இப்போ வந்து டேட்டா சென்டர் வந்து இப்போ நம்ம அஷூரோடைய டேட்டா சென்டர் வந்து இட் இஸ் நாட் தட் நீங்க எப்பயுமே வந்து இன்டர்நெட்ல தான் பண்ணணும்னு மேண்டேட்டரி கிடையாது. ஈவன் யூ கேன் ஹேவ் அ விபிஎன் கனெக்ஷன், ஒரு செக்யூர் டனல் வழியா பிரைவேட்டாகவும் நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா பண்ணலாம் ஃப்ரம் யுவர் கார்பரேட். ஓகே ஓகே, நீங்க எப்பயுமே இன்டர்நெட் மாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் மாடல் ஃபார் யுவர் அப்ளிகேஷன். நீங்க வந்து அஷூர் டேட்டா சென்டர்ல ஹோஸ்ட் பண்ணிருக்கிற அப்ளிகேஷன், பிசினஸ் அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து வெளியில இருக்கவங்களுக்கு வந்து நீங்க ஷேர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா த்ரூ இன்டர்நெட். ஓகே, பட் நீங்க அதை மேனேஜ் பண்றது, அதுல இருக்கிற டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது, அதெல்லாம் நீங்க இன்டர்நெட்ல பண்ணணும்ன்றது மேண்டேட்டரி கிடையாது. அதுக்கு நிறைய செக்யூர் சொல்யூஷன்ஸ் இருக்கு. அதை பத்தில நம்ம வந்து ஒரு 3rd வீக் 4th வீக்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். கோ அஹெட். ஷூர், தேங்க் யூ. இப்போ வந்து கிளையன்ட் எதை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிரைவேட் அண்ட் பப்ளிக் எப்படி டிஃபர் பண்றீங்க? வருவேன் நான். I'll come to the deployment model, private, public, community cloud, hybrid cloud. இதெல்லாம் I'll clearly explain in very high details. பிரபாகர், கொஞ்சம் சந்தான கிருஷ்ணன், நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னா your question will be audible for everyone. இல்ல இது இந்த VPN வழியா நம்ம VPN டனல் வச்சு யூஸ் பண்ணா ஏதோ கிளையன்ட் இன்ஸ்டால் பண்ணுவாங்களா அதுக்கு? அது டிபெண்ட்ஸ் சந்தான கிருஷ்ணன். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா விபிஎன் கிளைண்ட் எண்ட் பாயிண்ட் வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்க ஆஃபீஸ்ல வந்து சிமெண்டெக் விஐபிஓ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பல்ஸ் செக்யூரோ இல்ல அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி விபிஎன் கிளைண்ட் யூஸ் பண்ணலாம். இல்ல வந்து உங்க டேட்டா சென்டர் டு டேட்டா சென்டர், உங்க ஆன் பிரமைசஸ் ஆஃபீஸ் லொகேஷன்ல இருந்து சைட் டு சைட் டனல் கூட அவங்க கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா யூ நீட் நாட் இன்ஸ்டால் எனி அப்ளிகேஷன் ஆன் யுவர் லேப்டாப். டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க டனல் கிரியேட் பண்ணிப்பாங்க. only whitelist the IP, right? From our அது ஆமா, அது நெட்வொர்க்கிங் சைடுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரவுட்டிங், அந்த டனலிங், அந்த செக்யூரிட்டி பிராக்டிசஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. இப்ப நீங்க வந்து உங்களுடைய கார்பரேட் டேட்டா சென்டர் இல்ல உங்களுடைய சப்போர்ட் லொகேஷன்ல இருந்து நீங்க சர்வீஸ் டெஸ்க் லொகேஷனோ இல்ல வந்து நீங்க ஆஃபீஸ் லாகின் பண்றீங்கல்ல, அங்க இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெட்வொர்க்கிங் டீம் வந்து தே வில் ஹேவ் சைட் டு சைட் டனல் எஸ்டாப்ளிஷ்ட் வித் அஷூர் டேட்டா சென்டரோ இல்ல வந்து கஸ்டமரோட டேட்டா சென்டர் கூட வந்து பாத்தீங்கன்னா தே வில் ஹேவ் எ டனல் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் லொகேஷன்ல போய் நீங்க ஒர்க் பண்ணும்போது யூ நீட் நாட் இன்ஸ்டால் எனி விபிஎன் கிளைண்டோ இல்ல விபிஎன் கிளைண்ட் ஸ்டார்ட் பண்றதோ தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி யூ ஹேவ் எ பேக் எண்ட் சைட் டு சைட் டனல் இருக்கும். ஓகே, இந்த பில்லிங் சைக்கிள் வந்து எப்படி மந்த்லி ஒன்ஸ் மாறீங்களா இல்ல நம்ம வந்து எப்ப வேணாலும் வியூ பண்ணி பாத்துக்கலாங்களா? அது நீங்க எப்ப வேணா கன்சம்ஷன் வந்து ஹார்லி பேசிஸ்ல வந்து பாத்துட்டே வரலாம், எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது என்னன்ற ட்ரெண்ட் எல்லாம் பாத்துட்டே இருக்கலாம். பட் வந்து உங்களுக்கு பில் வரது வந்து பில் ஜென்ரேட் ஆகிறது, இன்வாய்ஸ் வரது வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி வரும். ஓகே, ஸோ இன்வாய்ஸ் பில்லாம் வந்து மந்த்லி வரும். பட் கன்சம்ஷன் வந்து அந்த ட்ரெண்ட் அந்த பர்டிகுலர் இதெல்லாம் நீங்க வந்து எப்ப வேணா போய் பாத்துக்கலாம். எவ்வளவு கன்சம்ஷன் போயிட்டு இருக்கு, எவ்வளவு மந்த்லி எஸ்டிமேட் எப்படி இருக்கு, ஃபோர்காஸ்டிங்லாம் வந்து நீங்க எப்ப வேணா பாத்துக்கலாம். Okay, so coming back to the benefits, இன்னும் நம்ம first definition இன்னும் முடிக்கல. In fact, okay, the on-demand delivery of any IT-related infrastructure சொல்றோம். anyன்னு சொல்லும் போது it can be compute, it can be network, database, application, நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸோ அதுதான் நம்ம ஓவர் த நெக்ஸ்ட் 10 to 12 வீக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா they are providing it through a cloud services platform. Cloud services platform சொல்லும் போது they are referring to the public cloud platform தான் இங்க மீன் பண்றோம். Okay, cloud services platform, CSP. Okay, so Kripakaran, I'm not able to hear you. If in case you have asked some questions, I did not hear you. That's the reason I did not answer you. Okay, so CSP ன்றது வந்து பாத்தீங்கன்னா we are referring to Microsoft Azure portal, Amazon Web Services portal, Google cloud platform. இது மூலமா தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா they are offering their product services, அதெல்லாம் வந்து அது வழியா தான் அவங்க they are selling to the end customers.
ஸோ முன்னாடி நம்ம என்ன பண்றாங்க, ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா we are talking about some real time example பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ we were talking about listening to music or ordering a food or renting a car or doing some online movie ticket booking. இதெல்லாம் எப்படி நடந்தது? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி எவல்யூஷன். இன்டர்நெட் வந்து ஸ்பீட் அதிகமாச்சு, எல்லாரும் வீட்டில இருந்து அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் டெக்னாலஜி மாறுச்சு. ஸோ மொபைல் டெக்னாலஜி நிறைய எவால்வ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி தான் கிளவுடும் வந்துச்சு. ஆக்சுவலா இதுவே கிளவுட் தான். இந்த நம்ம ஆன்லைன்ல மியூசிக் கேட்கறதுல இருந்து நம்ம ஆன்லைன்ல போயிட்டு நம்ம கிராசரி பர்ச்சேஸ் பண்றது, இது எல்லாமே கிளவுட் கான்செப்ட் தான். ஓகே, இங்க என்ன பண்றோம், இன்ஸ்டெட் ஆஃப் கிராசரி வாங்குறதுக்கு பதிலா இல்ல வந்து மியூசிக் லிசன் பண்றதுக்கு பதிலா we are going and purchasing compute, storage and network to run our business application. அதுதான் டிஃபரன்ஸ். ஆக்சுவலா நம்ம we have been used to a cloud, பட் அது கிளவுட்னா என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வந்து ஹார்ட் டிஸ்க்ல இல்ல மியூசிக் ஸ்டோர் பண்ணாம ஆன்லைன்ல அவங்க ஸ்டோர் பண்ணிருக்க மியூசிக்கை லிசன் பண்றோம். நம்ம டிஃப்ரெண்ட் வே. ஓகே, ஸோ தேர் ஆர் வெரைட்டி ஆஃப் வேஸ். அது எல்லாமே வந்து கிளவுட் மாடல் தான் அது ஆக்சுவலா. ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றோம், த்ரூ த இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றோம். ஸோ பே as you go pricing மாடல் வந்து அதுதான் நம்ம இப்போ சொல்லிட்டு இருந்தோம். we are paying based on the month end bill. Pay as you go pricing மாடல் ஆர் pay as you go consumption மாடல். ஸோ வீட்டில் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து மாசம் கடைசியில் வரும், இல்லை 2 மாசத்துக்கு ஒரு தடவை வரும். அதை நம்ம வந்து போயிட்டு நம்ம பில் பே பண்றோம். அந்த மாதிரி இங்க நம்மளுடைய கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மந்த் எண்ட்லயோ இல்லை வந்து எவ்ரி குவார்டர்லயோ நம்ம போயிட்டு பில் பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்க மெயின் விஷயம் என்னன்னா இன்ஸ்டன்ட் டெலிவரி, இமிடியேட்டா கிடைக்கிற விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து தே ஆர் ஹாப்பி அபவுட் இட். ஸோ இப்போ நம்ம மெயின் சேலஞ்ச் டேட்டா சென்டர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வில் டேக் சம் குயிக் எக்ஸாம்பிள். ஓகே, இதுல ஆன் ப்ரமைசஸ்ல ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டர்ல இருக்கிற சேலஞ்சஸ் ஏதாவது 1-2 எடுத்து பேசுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஆர்கனைசேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இஃப் யூ வாண்ட் டு பிகம் an entrepreneur, ஸோ என்ன பண்ணுவீங்க, யூ வில் கோ அண்ட் ஸ்டார்ட் அ பிசினஸ் அப்ளிகேஷன். அதுல இருந்து நீங்க யூ வாண்ட் டு மேக் ரெவென்யூ, ரைட்? ஸோ இப்போ வந்து கிளவுட் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுடைய ஒர்க் லோட் வந்து ஒரே மாதிரி இருக்காது. நம்மளுடைய எண்ட் யூசர்ஸ் வந்து வீக் டேஸ்ல கம்மியா ஆக்சஸ் பண்ணலாம், இல்ல வீக் டேஸ்ல அதிகமா ஆக்சஸ் பண்ணலாம், மார்னிங்ல அதிகமா ஆக்சஸ் பண்ணலாம், வீக்கெண்ட்ல வந்து தேர் மைட் பி மோர் யூட்டிலைசேஷன். ஸோ நம்ம வந்து ஹார்ட்வேர் சைசிங் எப்படி பண்ணுவோம், we have to size it based on the peak workload. இப்போ வந்து வீக்கெண்ட்ல வந்து 20,000 பேர் ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க் கெப்பாசிட்டி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20,000 பேருக்கு தான் நம்ம வந்து we have to design our solution. நம்ம போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா 10,000 கோயில வந்து 1000 பீப்புள் ஆக்சஸ் பண்ற மாதிரிலாம் ரெடி பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்றோம்னா அந்த பீக் சைஸுக்கு தான் நம்ம போயிட்டு சொல்யூஷனிங் பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம். வேற கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஸ்கேல் அப் அண்ட் டவுன், அதுக்கு ஏத்த மாதிரி பில்லும் கம்மியாகும். ஓகே, ஸோ அதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் பிகெஸ்ட் அட்வான்டேஜஸ் இன் கிளவுட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா we are stop guessing capacity. ஓகே, ஸோ கிளவுட் ஆன் ப்ரமைசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 2 வருஷத்துக்கு எவ்வளவு ஸ்டோரேஜ் தேவைப்படும், நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு எவ்வளவு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தேவைப்படும், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 இயர்ல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதிகமாவாங்க நம்ம ஆன்டிசிபேட் பண்றோம், நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் இன்டர்நெட் யூசர்ஸ் நம்ம போர்ட்டல் ஆக்சஸ் பண்ண போறாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி கெஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்யூஷனுக்குள்ள போவோம். வேற கிளவுடை பொறுத்த வரைக்கும் we can go and run our services. நம்மளுடைய கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் அவுட் பண்ணிட்டே போகலாம். we can increase our number of servers or we can increase our capacity to cater based on the incoming workload. So அதுதான் வந்து பாத்தீங்கன்னா it is the biggest selling benefit or I would say it's a unique selling point for cloud. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா you get on demand resources of any size. நீங்க வேணுன்ற அளவுக்கு நீங்க ஸ்கேலபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் அன்மேட்சபிள். நீங்க வேணுன்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் அவுட் பண்ணிட்டே போகலாம், இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இல்ல எனக்கு வந்து வீக் டேஸ்ல வந்து ரொம்ப கன்சம்ஷன் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ரிசோர்ஸ் சைஸை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் இன் பண்றதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் அவுட் பண்றதோ நம்மளுடைய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமருடைய யூசேஜ் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் எக்ஸ்பேண்ட் அண்ட் ரெடியூஸ். ஸோ அந்த ஸ்கேலபிலிட்டி, அந்த ஃபிளெக்சிபிலிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மேக்கிங் அ பிக் டிஃபரன்ஸ். இங்க ஆன் ப்ரமைசஸ்ல வந்து இந்த கெப்பாசிட்டியை நம்ம கெஸ் பண்ணும்போது எப்படி கெஸ் பண்ணுவோம், எத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க, எவ்வளவு பேர் ஆக்சஸ் பண்ணுவாங்க, ஸோ நம்ம அந்த ஹாலிடே டைம்ல வந்து இருக்கிற புக்கிங் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சர்வரை வந்து சைஸ் பண்றோம் ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர்ல. பட் அட் த எண்ட் வந்து ரியலி நம்ம அந்த அளவுக்கு கன்சியூம் பண்றோமான்னு கேட்டா கன்சியூம் பண்றது கிடையாது. ஓகே, ஸோ அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளவுடை பொறுத்த வரைக்கும் நீங்க கம்மியா இன்வெஸ்ட் பண்ணி யூ கேன் கெட் பெட்டர் அவுட்கம். ஸோ அதுதான் மெயினா இங்க ஹைலைட் பண்றேன். நம்ம இப்போ சைசிங் வந்து பண்றது இல்ல கெப்பாசிட்டி ஃபோர்காஸ்டிங் பண்றது வந்து வி ஆல்வேஸ் டூ இட் ஃபார் த ஹையர் பீக் ஒர்க் லோட் தான் நம்ம பண்ணுவோம். நமக்கு வந்து இன்னும் ஒரு 1 இயர்ல வந்து
30,000 யூசர்ஸ் வர போறாங்க அப்படின்னா அந்த 30,000 யூசர்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இல்லாம ஆக்சஸ் பண்றதுக்கான சைசிங் தான் நம்ம பண்ணுவோம் as a சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். கஸ்டமர்கிட்ட போய் கேட்போம், உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு பேண்ட்வித் தேவைப்படும், எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தேவைப்படும், எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் கன்சம்ஷன் நடக்கும், இன்கமிங் ரெக்வஸ்ட் எவ்வளவு வரும், அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா வில் கோ அண்ட் சைஸ் இட். இங்க கிளவுட்ல வந்து தட்ஸ் வாட் ஐ வாஸ் டெல்லிங், நீங்க எதுவும் கெஸ் பண்ண வேண்டாம், நீங்க வந்து அந்த ட்ரெண்டை யூஸ் பண்ணி யூ கேன் கோ அண்ட் கீப் எக்ஸ்பேண்டிங், வேணுன்ற மாதிரி சர்வரை வந்து ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லும் போது 4 டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் அவுட்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு கன்சம்ஷன் வந்து அதிகமாக we have to go and increase our number of server. இப்ப டேட்டா பேஸ் சர்வர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய அதுல லைசன்சிங் கன்ஸ்ட்ரைன்ட் அதெல்லாம் இருக்கு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு நம்பர் ஆஃப் டேட்டா பேஸ் சர்வரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா they will go and increase the ரிசோர்சஸ் வித்தின் த சர்வர். இப்போ டேட்டா பேஸ் சர்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2-3 சர்வர் ரன் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லைசன்சிங் காஸ்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ஸ்கேல் அப்னு சொல்றோம் அப்படின்னா ஒரே சர்வர் ஹார்ட்வேர்ல போயிட்டு அடிஷனல் சிபியூ ஆட் பண்றது, அடிஷனல் மெமரி ஆட் பண்றது, அடிஷனல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆட் பண்றது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கேல் அப்னு சொல்லுவோம். ஸ்கேல் அப் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்லா கிளவுட்லயும் வந்து இட் நீட்ஸ் டவுன் டைம். ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அதிகமாக ஆட் பண்ண போறோம், இல்ல வந்து அதிகமான சிபியூ மெமரி வந்து மாத்த போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலில இருந்து இன்னொரு இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி மாறணும். அதுக்கு வந்து நிறைய டவுன் டைம் இருக்கு. வேற ஸ்கேல் அவுட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெப் சர்வர்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இமேஜ் தான் வந்து நம்ம நிறைய சர்வர்ஸ்ல இருக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இமேஜை வச்சு நம்ம வேணுன்ற மாதிரி சர்வர்ஸ் ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 20,000 யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா we can have 1 or 2 சர்வர். இப்போ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 40,000 சர்வர்ஸ் 40,000 யூசர்ஸ் இருக்க போறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பீக் சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த 2-3 சர்வர் தேவையில்லாத சர்வர் வந்து நம்ம டீகமிஷன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ட்ரெண்ட் அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் கான்செப்ட் இருக்கு, டைனமிக் ஸ்கேலிங் கான்செப்ட் இருக்கு. நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் லோட் அதிகமா இருக்கும்போது, லோட் கம்மியானதுக்கு அப்புறம் திருப்பி சர்வர்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த டைனமிக் ஸ்கேலிங் கான்செப்ட், இந்த ஆட்டோ ஸ்கேலிங் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் another big benefit in cloud. So இது வந்து பாத்தீங்கன்னா I'm talking about increasing the number of servers and decreasing the number of servers. Only one, sorry to interrupt. We can increase the servers only, not the resources, right? Sunny? ஆமா, நீங்க பண்ணலாம். சி ப்ரொவைடட் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலியில வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். இங்க கிளவுட பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம 3rd or 4th கிளாஸ்ல வந்து நம்ம டீடைல் அதை பத்தி கம்ப்யூட் கிளாஸ் வரும்போது பேசுவோம், என்னென்ன இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி இருக்கு, அதுல சைஸ் என்னன்றது. இப்ப நம்ம ரிசோர்சஸ் வந்து சர்வர்க்குள்ள போயிட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் அப். இப்ப வந்து நீங்க கேட்ட கொஸ்டனுக்கு வந்து இப்போ வந்து ஸ்கேல் அப் அப்படின்னா என்னன்னா we are going and increasing சிபியூ மெமரி இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்றோம். எனக்கு வந்து மெமரி கெப்பாசிட்டி பத்தல, என் டேட்டா பேஸ் சர்வர்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நம்ம போயிட்டு 2 சர்வர் ஆட் பண்ண மாட்டாங்க. எதனால ஆட் பண்ண மாட்டாங்கன்னா அதுல லைசன்சிங் காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கு. நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா பேஸ் சர்வர் ரன் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அங்க பிரைசிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இன்ஸ்டட் என்ன பண்ணுவாங்கன்னா மெமரி இன்க்ரீஸ் பண்ணும்போது இல்ல சிபியூ நம்பர் ஆஃப் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நிறைய அப்ளிகேஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து லைசன்சிங் காஸ்ட்லாம் மாறாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆஸ்பெக்டை திங்க் பண்ணிட்டு தே வில் கோ அண்ட் ஸ்கேல் அப். ஸ்கேல் அவுட்ன்றது என்னன்னா வில் கோ அண்ட் ஆட் அடிஷனல் சர்வர்ஸ், நிறைய விஎம்ஸ் வந்து ஆட் பண்றது, அடிஷனல் விஎம்ஸ் ஆர் இன்ஸ்டன்சஸ் வந்து ஆட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கால் ஸ்கேல் அவுட். ஸ்கேல் இன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சர்வர் கம்மி பண்றது, டிக்ரீஸ் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் அண்ட் இதுக்கு டவுன் டைம் தேவையில்லை. இதுக்கு டவுன் டைம் தேவையில்லை. ஸ்கேல் அவுட் அண்ட் ஸ்கேல் இன் வந்து பாத்தீங்கன்னா டவுன் டைம் தேவையில்லை. வேறஸ் வந்து ஸ்கேல் அப்புக்கு வந்து மோஸ்டா வந்து ஸ்கேல் அப் அண்ட் அவுட்டுக்கு வந்து டவுனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ மைட் நீட் கேஸ் டு கேஸ். இப்போ நீங்க ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஸ்டோரேஜ் கம்மி பண்ணணும்னா தேவையில்லை. பட் வேறஸ் நீங்க வந்து சிபியூ இன்க்ரீஸ் பண்ணணும், மெமரி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா யூ மைட் ஹேவ் டு டேக் டவுன் டைம், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் அதிகமாக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆஸ்பெக்ட்டுக்கு வந்து வி நீட் டவுன் டைம். ஃபார் ஸ்கேல் அப் அண்ட் டவுன் வந்து யூ நீட் டவுன் டைம். பட் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் கேஸ் டு கேஸ். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டெக்னாலஜிலாம் வந்து இப்போ டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர்ஸ் டிஃப்ரெண்ட் பேக் எண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பேக் எண்ட்ல வந்து வர்ச்சுவலைசேஷனுக்கு வந்து அவங்களுடைய ப்ரொப்ரைட்டரி ஹைப்பர்வி டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இதே அமேசான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தே ஆர் ப்ரொவைடிங் தேர் ஓன் நைட்ரோ ஹைப்பர்வைசர் யூஸ் பண்றாங்க, ஈவன் கேவிஎம் யூஸ் பண்றாங்க, ஜென் ஹைப்பர்வைசர் கஸ்டமைஸ்ட் ஜென் யூஸ் பண்றாங்க. ஸோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா விஎம்வேர் ஆன் ஏடபிள்யூஎஸ் ரன் பண்றாங்க, இல்ல விஎம்வேர் ஆன் அஜூர்லாம் இருக்கு.
ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது இவங்க வந்து நிறைய விஎம்வேர் வந்து தே ஹேவ் பீன் இன் த வர்ச்சுவலைசேஷன் மார்க்கெட் ஃபார் 17-20 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. இப்போ அவங்க கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அப்படின்னும் போது அவங்க வந்து அந்த ஹாட் பிளக், ஹாட் ஆட் அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் அவங்க நிறைய கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்க என்ன டெக்னாலஜி பேசுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து இந்த ஆன்சர் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி. ஓகே, ஸோ இப்போ நீங்க ஹைப்பர்வி யூஸ் பண்றீங்கன்னா அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் வேற மாதிரி இருக்கு. ஸோ தே ஸ்டார்டட் வித் ஹைப்பர்வி இன் 2010 அந்த டைமுக்கு அப்புறம் தான் வந்து தே ஸ்டார்டட். பட் தென் ஒரு நல்ல ஸ்டேபிள் சொல்யூஷன் வந்து மேபி அரௌண்ட் 2015 ஆர் சாரி 2015 ஆர் 2017 அந்த டைம்ல தான் வந்து ஒரு ஸ்டேபிள் பிளாட்ஃபார்ம் கொண்டு வர முடியுது அவங்களால. ஸோ வேற கம்பேர்ட் டு மை விஎம்வேர் வந்து தே ஆர் மோனோபோலி இன் வர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க அப்படின்னா the downtime record might be little lower. Okay, so I'll come to that part. Okay, but scalability பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த ட்ரெண்ட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக் டேஸ்ல அதிகமா கன்சம்ஷன் இருக்கு, வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுடைய பிசினஸோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் எக்ஸ்பேண்ட் அண்ட் ஸ்கேல் இன் அண்ட் ஸ்கேல் அவுட் பேஸ்ட் ஆன் யுவர் கன்சம்ஷன் மாடல். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. இந்த ஸ்கேல் அவுட் சொல்றீங்க இல்லையா, அந்த ஸ்கேல் அவுட் வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் அப்ளிகேஷன் சர்வர்ஸ் இல்ல ஏபிஐ சர்வர்ஸ். ஆமா, ஃப்ரண்ட் அண்ட் வெப் சர்வர்ஸ், அப்ளிகேஷன் சர்வர், ஏபிஐ சர்வர் அதெல்லாம் தான் நம்ம வந்து ஸ்கேல் அவுட் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா காமன் இமேஜ் அந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் சிஸ்டம்ஸ் தான் வந்து அது மோஸ்ட்லி யூஸ் பண்ண முடியும். இப்போ லைக் நீங்க சொன்ன மாதிரி ஏபிஐ சர்வர்ஸ், வெப் சர்வர், ஆப் சர்வர்ஸ், எஃப்டிபி சர்வர் அந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க் லோட்ஸ் தான் பண்ண முடியும். இப்போ பேக் எண்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் சர்வர் அதுக்கெல்லாம் வந்து மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா they will be going for scale up and scale down கான்செப்ட் தான் போவாங்க. ஆமா. ஓகே ஓகே. சாரி ஸ்டான் சுரேஷ், டைனமிக் ஸ்கேலிங் ஆட்டோ ஸ்கேலிங் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே ஒண்ணுதான். சரி, டைனமிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் லோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்பர் ஆஃப் சர்வரை இன்க்ரீஸ் பண்றோம், அதே மாதிரி கம்மி பண்றோம். ஓகே, ஸோ மேனுவல் ஸ்கேலிங் வந்து இது ரெண்டும் மேனுவல் ஸ்கேலிங். ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனுவலா பண்றதுக்கு பேர் மேனுவல் ஸ்கேலிங். இது டைனமிக்கா நடக்கிறதுக்கு பேரு டைனமிக் ஸ்கேலிங். ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுக்கு பேரு டைனமிக் ஸ்கேலிங். ரெண்டு ஒரே வார்த்தை தான். ஓகே, ஸோ ஆட்டோ ஸ்கேலிங்ன்றதும் டைனமிக் ஸ்கேலிங்ன்றதும் சேம் வேர்ட் தான், பட் வந்து இங்கிலீஷ் ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்ட் அவ்வளவுதான். At the end they both are same. ஓகே, சோ நெக்ஸ்ட் பிகெஸ்ட் பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அது டைனமிக் ஸ்கேலிங்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸோட பேட்டர்னை பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சிபியூ யூட்டிலைசேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் த்ரெஷ்ஹோல்ட் ரீச் பண்ணும்போது இன்னொரு சர்வர் ஆட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் நெட்வொர்க் யூசர்ஸ் வந்து அதிகமாகும் போது இன்னொரு சர்வர் ஆட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கம்மியா இருக்கும் போது ஒரு சர்வரை கம்மி பண்ணுங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து அந்த டைனமிக் ஸ்கேலிங்கான விஷயத்தை வந்து நம்ம தான் வந்து அந்த மெட்ரிக்ஸ் போய் நம்ம தான் டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, அதை நம்ம பார்ப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் ப்ராக்டிக்கல் கிளாஸ்லாம் இருக்கு ஒரு செகண்ட் வீக் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா when we are discussing virtual machines இது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலா வந்து ஆட்டோ ஸ்கேல் பண்றோம், எப்படி மெட்ரிக்ஸ் டிஃபைன் பண்றோம்ன்றதெல்லாம் we will be discussing during the second week. ஓகே, ஸோ யா, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிக்கஸ்ட் பெனிஃபிட் வந்து நம்ம அந்த ஸ்பீட் அந்த அஜிலிட்டி பத்தி we have to discuss. when I say speed agility, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் வந்துருச்சு மார்க்கெட்ல. இப்போ வந்து நம்ம ஒரு நாள் நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய நியூ வெர்ஷன் நம்ம டிப்ளாய் பண்றதுக்கு லேட் பண்ணா கூட கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ப்ரொவைடர்கிட்ட போக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு குயிக்கா எவால்வ் ஆயிட்டு நம்மளுடைய புது ஃபங்க்ஷனாலிட்டிஸை இன்ட்ரோடியூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி பிசினஸ் வந்து நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அந்த டைம் டு மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. when I say time to market, ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி அதை கொண்டு போய் மார்க்கெட்ல சேர்க்கறதுக்கு பேர் தான் டைம் டு மார்க்கெட். இதை நீங்க ஆன் ப்ரமைசஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிட்டே இருப்போம். நமக்கு வந்து ஒரு கன்சிடரபிள் சைசிங் ஐடியா வந்துடும். நம்ம போயிட்டு ஐடி டீம்கிட்ட சொல்லுவோம், எனக்கு வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் ரன் பண்ற ஐடியா இருக்கு, ஐ நீட் டு பர்ச்சேஸ் சம் சர்வர், நீங்க என்ன சர்வர் ரெக்கமெண்ட் பண்றீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நம்மளுடைய ஆர்கனைசேஷனுடைய நார்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஸ்பெசிபிக் வெண்டாரோடைய டெல்லோ ஹெச்பிஓ இல்லை என்ன ஹார்ட்வேர் மாடல் இந்த பர்டிகுலர் மாடல் போனீங்கன்னா உங்களுக்கு இதா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து பிசினஸ்ல கொண்டு போயிட்டு இதுதான் அவங்க சஜஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஃபினான்ஸ் போய் பார்ப்பாங்க, அது இவங்க பட்ஜெட் எந்த அளவுக்கு இருக்கு என்னன்றது. ஸோ அந்த அப்ரூவல் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோடைய ப்ரொக்யூர்மெண்ட், ஷிப்பிங், ரேக்கிங், ஸ்டாக்கிங் அந்த நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி
3 மாசம் 6 மாசம் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் டெவலப் பண்ணதோடைய டெக்னாலஜியே மாறிடும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு வெண்டார் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை வந்து ரெடிமேடா கொடுத்துருவாங்க. நம்ம கஸ்டமருடைய பேஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ இங்க கிளவுடை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட அப்ளிகேஷன் ரெடியா இருக்கு அப்படின்னா வித்தின் நெக்ஸ்ட் 30 minutes to 1 hour நம்ம போயிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து எண்ட் யூசருக்கு வந்து கொண்டு போய் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டேட்டா சென்டர்ஸ் வந்து குளோபலா இருக்கு உங்களுக்கு. ஸோ நம்மளுடைய அஷூரை பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் very big number of data centers, massive economy of data centers வந்து அவங்க கிட்ட இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த லொகேஷன் போகணும்னாலும் இப்போ மிடில் ஈஸ்ட் போறீங்க, இல்லை யூரோப், ஆப்பிரிக்கா, இல்லை இஃப் யூ கோயிங் டு அமெரிக்காஸ், இந்தியா, எல்லா லொகேஷன்ல இந்தியாவை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல வந்து அவங்க டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க. சென்னை, மும்பை, பூனே. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க ஹைதராபாத், பெங்களூர்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தே ஆல்ரெடி ஹேவ் இன்வெஸ்டட் இன் மேசிவ் எக்கானமி. ஸோ டேட்டா சென்டர் வந்து எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து ரன் பண்றாங்க. இப்போ நமக்கு அப்ளிகேஷன் ரன் பண்ணணும் அப்படின்னா வித்தின் 30 minutes to 1 hour வந்து நம்மளால வந்து அந்த அப்ளிகேஷனுடைய சாஃப்ட்வேரை வந்து ரெடியான பேக்கேஜை போயிட்டு டிப்ளாய் பண்ணி ரன் பண்ண முடியும். ஆன் ப்ரமைசஸை கம்பேர் பண்ணும்போது 6 months எங்க இருக்கு, 1 hour எங்க இருக்கு பாருங்க. ஸோ வி கேன் கோ அண்ட் ஸ்டார்ட் கெட்டிங் பிஸ்னஸ் அவுட்கம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் டைம் டு மார்க்கெட்னு சொல்றது. டைம் டு மார்க்கெட்ன்றது அப்ளிகேஷன் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அப்ளிகேஷன் வந்து ஒரு எண்ட் யூசர் ஆக்சஸ் பண்ற டைம் தான் வந்து டைம் டு மார்க்கெட்னு சொல்லுவோம். இது வந்து கிளவுடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி வந்து அந்த ஸ்பீட், அஜிலிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மேக்கிங் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் டு கிளவுட். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டரோட டியரிங் சொன்னேன். ஆல்மோஸ்ட் மைக்ரோசாஃப்ட் அஷூருடைய எல்லா டேட்டா சென்டருமே மினிமம் டியர் 3, டியர் 3+ அண்ட் டியர் 4 டேட்டா சென்டர்ஸ் தான் எல்லாமே. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அப்டைம் கிடைக்குது, அதிகமான வந்து அவைலபிலிட்டி கிடைக்குது. இன்க்ரீஸ்ட் அப்டைம்னாலே இன்க்ரீஸ்ட் SLA. கொஸ்டினா? Stan, I have one doubt. Yeah, please. Increased speed, agility, benefits, massive economics of scale. ரெண்டுமே கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கு. இன்னொரு டைம் சொல்ல முடியுமா? ஃபைன். ஸோ மேசிவ் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்னன்னா இப்போ வந்து ஆல்ரெடி வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து நிறைய லொகேஷன்ல டேட்டா சென்டர் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம போயிட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து இந்தியாவில் வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் மை பிஸ்னஸ் டு இன்னொரு லொகேஷன் அப்படின்னா நம்ம வந்து திருப்பி போயிட்டு இன்னொரு லொகேஷன்ல போயிட்டு நம்ம டேட்டா சென்டர் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. டேரக்டா நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கிற அப்ளிகேஷனை வந்து க்ளோன் பண்ணி ஸ்னாப்ஷாட் எடுத்து அதை அந்த இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு வித்தின் 2 hours வந்து பாத்தீங்கன்னா சேம் எக்ஸாக்ட் பிசினஸ் அப்ளிகேஷனை வந்து இன்னொரு லொகேஷன்ல உங்களால ரன் பண்ண முடியும். சாரி, சோ அது வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் மீன்ஸ் இது கண்ட்ரி வைஸ் சொல்றீங்களா இல்லனா ஸ்டேட் வைஸ் சொல்றீங்களா? சேம் கண்ட்ரியா இருக்கலாம், சேம் டிஃபரெண்ட் ரீஜனா இருக்கலாம். அவங்க வந்து குளோபலா இருக்காங்க, அதனாலதான் வந்து குளோபல் எக்ஸ்பான்ஷன் நான் சொன்னேன். இட் கேன் பி இன் டிஃபரெண்ட் கண்ட்ரி, டிஃபரெண்ட் சிட்டியா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். இது என்ன சொல்ல வரேன்னா வி டோன்ட் ஹேவ் டு இன்வெஸ்ட். அவங்களுடைய ஸ்கேலபிலிட்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ட்ட போயிட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 5 petabytes ஆஃப் டேட்டா காப்பி பண்ணோம் அப்படின்னா தே வில் பி ரெடி டு அக்செப்ட் இட். அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஸ்கேலபிலிட்டி ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா லொகேஷன்லயும் டேட்டா சென்டர் சைசிங்ல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ரன் வெர்ச்சுவல் மெஷின் வித் 2 TB ஆஃப் கெப்பாசிட்டி மெமரி அப்படின்னா அவங்களால கொடுக்க முடியும். வித்தின் 10 minutes 20 minutes வந்து they will be able to provide you option. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா we are benefiting from their massive economies of scalability. ஸோ அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் இது. இன்க்ரீஸ்ட் ஸ்பீட் அண்ட் அஜிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வந்தேன்னா வித்தின் நெக்ஸ்ட் 10 minutes வந்து உங்களால அந்த அப்ளிகேஷன் ஆமா ரெண்டும் ஒன்று தான். ரெடியூஸ்ட் டைம் டு மார்க்கெட், இன்க்ரீஸ் ஸ்பீட் அண்ட் அஜிலிட்டி, அது ரெண்டும் லிங்கிங், ரெண்டுமே சேம் பாயிண்ட் தான் அது. பட் வந்து டிஃப்ரெண்ட் வேர்ட் யூஸ் பண்ணி அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே, அது வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி மார்க்கெட்ல நம்ம இம்ப்ளிமென்ட் பண்ற வரைக்கும் இருக்கிற இதா? ஆமா கரெக்ட். ஆமா, சோ டைம் டேக்கன் டு allow access of our application. ஸோ நம்ம அப்ளிகேஷனை வந்து டெப்ளாய் பண்ணி அதை ஒரு எண்ட் யூசர் ஆக்சஸ் பண்ற டைம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் எண்ட் யூசர் ஆக்சஸ் பண்ற வரைக்கும் டைம் டு மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். வித் 1 hour 2 hourலயே வந்து நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும். வேற ஆன் ப்ரமைசஸ்ல அதை கம்பேர் பண்ணல. எப்படி இப்போ வந்துட்டு ஒரு சைட்டே நம்ம கிரியேட் பண்றோம் மேன் பவரை யூஸ் பண்ணினா அதுக்கு வந்துட்டு இப்போ 1 month 2 month ஆகும். அந்த மாதிரி இதுல ஆகாது. நம்ம வந்துட்டு ஒரு half an hour 1 hourக்குள்ளேயே நம்ம ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி இதுல புஷ் பண்ண முடியும்னு சொல்றீங்க. கரெக்ட், ஆமா. ஓகே, கிளியர். ஓகே, ஷூர். Thank you. வேற யாரோ क्वेश्चन கேட்ட மாதிரி இருந்தது. சோ கோ அஹெட்.
Okay, fine. So other benefits வந்து பாத்தீங்கன்னா, so we also have this going global in minutes, இந்த global expansion சொல்றோம் இல்லைங்களா? So இப்போ வந்து என்கிட்ட ஒரு சர்வர் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் கிளவுட் ஆக்சுவலா. ஸோ கிளவுட் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு ரீசன் வந்து நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் கூட. ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நெட்ஒர்க்கோடைய டெக்னாலஜி எங்கேயோ வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஈவன் கிராமங்கள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா 3G 4G நிறைய வந்து பாத்தீங்கன்னா we are starting to see. நம்ம இந்தியால சொல்ல குளோபலா சொல்றேன், அக்ராஸ் த குளோப் நிறைய வந்து நெட்வொர்க் ஸ்பீட் 5G எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமனா வர ஆரம்பிச்சிச்சு நிறைய மேஜர் சிட்டிஸ்ல. ஸோ அந்த டெக்னாலஜி எவல்யூஷன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ ஹார்ட்வேர் சைசிங்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸோட கொடுக்குறாங்க. நிறைய ஒரு சிங்கிள் ஹார்ட்வேர்லேயே வந்து மேசிவ் டெராபைட்ஸ் ஆஃப் மெமரியோட எல்லாம் சர்வர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஹார்ட்வேர் எவல்யூஷன் இருக்கு. ஸோ சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஈவன் வர்ச்சுவலைசேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் நம்ம கிளவுட் சக்சஸ் ஆனதுக்கு. ஸோ விஎம்வேர் வந்து பாத்தீங்கன்னா வர்ச்சுவலைசேஷன்ல சக்சஸ்ஃபுல் ஆகல அப்படின்னா கிளவுட் மைட் ஹேவ் பீன் அ கைண்ட் ஆஃப் ஃபெயிலியர். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் நம்ம இங்க சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் அவுட் ஆஃப் வர்ச்சுவலைசேஷன். நம்ம க்ளோன் பண்றதா இருந்தாலும் சரி, ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த விஎம் வந்து ரன் பண்றோம்ல அது வந்து இட் இஸ் லைக் எ ஃபோல்டர். நீங்க எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம், எங்க வேணா காப்பி பண்ணிக்கலாம். அந்த போர்ட்டபிலிட்டி ஆப்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிடைச்சது, நம்மளுடைய வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜில இருந்தா அந்த பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைச்சது ஆக்சுவலா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரலல் எவல்யூஷன், இந்த பேரலல் சக்சஸ் இன் நெட்வொர்க் டெக்னாலஜி, சர்வர் டெக்னாலஜி, ஸ்டோரேஜ் டெக்னாலஜி, வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் கான்ட்ரிபியூட்டட் டுவர்ட்ஸ் கிளவுட் சக்சஸ். அந்த சைட்ல வந்து டெக்னாலஜி எவல்யூஷன் இல்லை அப்படின்னா தென் கிளவுட் மைட் ஹேவ் பீன் அ கைண்ட் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ இந்த நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா in order to go from one location to another location, virtualization-நால தான் வந்து பாத்தீங்கன்னா you are able to do it. Okay, so other benefits அப்படின்னு பாத்தீங்கன்னா if you have some unused licenses in your on premises or if you have some OS or software licenses, database licenses எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து கிளவுடுக்கு கொண்டு வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்ப அந்த மாதிரி நீங்க லைசன்ஸை கொண்டு வரும்போது யூ வில் கெட் 40 to 50% ஆஃப் காஸ்ட் ரிடக்ஷன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட்ல வந்து லைசன்சிங் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் போர்ஷன். ஓகே, நம்ம பே பண்ண போற வர்ச்சுவல் மெஷின் காஸ்ட்ல வந்து லைசன்சிங்கே வந்து பாத்தீங்கன்னா 40 to 50% காஸ்ட் வந்து லைசன்சிங்கால தான் வரும். ஸோ அது வந்து இங்க கம்ப்ளீட்டா கம்மியாயிடும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேளுங்க. எனக்கு ஒரு டவுட். இப்போ நம்ம டேட்டா சென்டரில் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், நமக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணணும், இப்போ எந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னா அந்த எல்லா இம்ப்ளிமெண்டேஷனுமே வந்துட்டு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாமா, இல்லை அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்களா, இல்லை இதுக்கு ஏதாவது தனி சார்ஜஸ் ஏதாவது இருக்குங்களா இதுக்கு? ஓகே, ஸோ கிருபாகரன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கிளவுடை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டெடிகேட்டடாக ஹோஸ்ட் கொடுக்கறதோ இல்லை டெடிகேட்டடாக நெட்வொர்க் தரதோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அவங்க கொடுக்கல கிளவுட் ப்ரொவைடர்ஸ். இப்போ இந்த டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு உங்களுக்கு வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் சாப் சர்டிஃபைட் ஹார்ட்வேர் வேணும், அதில் வந்து எனக்கு இந்த சைஸ் ஜிபியூ வேணும், இந்த மாடல் ஆஃப் ஜிபியூ வேணும், இந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி எனக்கு நெட்வொர்க் கார்டு வேணும், ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா அது வந்து அவங்க ரெடிமேடாக நிறைய இருக்கு, அந்த சர்டிஃபைட் சிஸ்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. பட் நீங்க வேணும்னா கூட கேட்கலாம். ஓகே, ஸோ யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ் டு டூ தட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டெடிகேட்டட் பண்ணி கொடுத்து நமக்கு சார்ஜஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு இப்படி ஹார்ட்வேர் வேணும், இப்படி எல்லாம் எனக்கு மெமரி வேணும், நெட்வொர்க் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு தனி சார்ஜஸ் இல்லை, இல்லை அது ஃப்ரீ தானே? மோர் த கஸ்டமைசேஷன், மோர் த கண்ட்ரோல், மோர் த காஸ்ட். ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி வேணும், எந்த அளவுக்கு கண்ட்ரோல் வேணும், எந்த அளவுக்கு கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா நீங்க தான் பே பண்ணணும். ஓகே, பிகாஸ் அவங்க வந்து உங்களுக்கு தான் டெடிகேட்டடா அந்த ஹார்ட்வேரை கொடுக்க போறாங்க. வேறஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா அதுல we have to be careful. ஏன்னா நம்ம போயிட்டு அந்த அந்த அதுதான் எவல்யூஷன் இப்ப நடந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா நம்ம போயிட்டு ஒரு பிசிக்கல் சர்வர் வாங்குறோம் அப்படின்னா அந்த பிசிக்கல் சர்வரை வந்து நம்ம ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியாம இருந்தது. அதுல வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் ரன் பண்ணுவோம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. அது என்ன ஆச்சு, வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜில வந்து வி ஸ்டார்டட் ரன்னிங் 10 விஎம்ஓ இல்லை வந்து 20 விஎம்ஓ ரன் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம அந்த ஹார்ட்வேருடைய ஃபுல் யூட்டிலைசேஷன் வந்து ரீச் பண்ணோம். அதுதான் வந்து ஹார்ட்வேர் எவல்யூஷன். அது வந்து பாத்தீங்கன்னா we can call it as what you call ஹார்ட்வேரை வந்து we started ஃபுல் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஹார்ட்வேரை வந்து பாத்தீங்கன்னா we started using it better. இப்போ திருப்பி மறுபடியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹார்ட்வேர்ல ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு கிளவுட்ல கேட்குறீங்க அப்படின்னா தென் அகைன் நாங்க ரெவன்யூ லீக் ஆக போகுது. ஓகே, we have to be smart in solutioning.
ஸோ நீங்க அந்த பழைய மாடலுக்கு போக போறீங்களா இல்ல வந்து கிளவுடோடைய மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேர்டு டெண்டன்சி, அந்த ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்ல அந்த ஷேர்ட் பூல் ஆஃப் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி காஸ்ட் சேவிங் பண்ண போறீங்களா அப்படின்றதுதான். ஸோ அந்த ஷேர்ட் பூல் ஆஃப் ரிசோர்ஸஸ் நான் மீன் பண்ணல, அது மெயினா அது விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் காஸ்ட் சேவிங். ஸோ நீங்க காஸ்ட் சேவிங் எப்போ பண்ணலாம் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு இந்த ரிசோர்ஸை ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு காஸ்ட் சேவிங் இருக்கும். ஓகே, ஸோ வேற நீங்க போயிட்டு திருப்பி மறுபடியும் டெடிகேட்டடா நான் சர்வர் ரன் பண்ண போறேன், டெடிகேட்டடா நெட்வொர்க் வேணும், டெடிகேட்டடா ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு லீக் ரெவென்யூ அகைன். ஏன்னா அது வந்து நீங்க ட்ரெடிஷனல் மாடலுக்கு போறீங்க மறுபடியும். ஓகே ஓகே ஓகே, ஸோ யா ஓகே. இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துச்சுன்னு சொன்னா இப்போ இவங்க இதுக்கு டேட்டா வந்துட்டு ஒரு டேட்டா சென்டர்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இது மோர் தென் ஒன் டேட்டா சென்டர் வச்சிருக்காங்கன்னா டேட்டா வந்துட்டு எல்லா இடத்துலயுமே லைக் தட் ஒரு காப்பி மாதிரி வச்சிருப்பாங்களா அல்லது ஒரு டேட்டா சென்டர்ல மட்டும்தான் இருக்குமா? அது இன்கேஸ் அங்க மெயின்டைன் பண்ற டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ற இடத்துல இன்கேஸ் நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தா நம்மளுடைய டேட்டாவுக்கு நம்மளுடைய இன்ஃபர்மேஷனுக்கு அவங்க செக்யூரிட்டி ஏதாவது கொடுப்பாங்களா அதுக்கு? ஓகே, ஸோ கிருபாகரன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டா செக்யூரிட்டியில வந்து டேட்டா சேஃப் கார்டிங் இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல அந்த பிசினஸ் உடைய டேட்டா கம்ப்ளைன்சி இதை வந்து நீங்க வந்து ரீட் பண்ணணும், அவங்களுடைய இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவங்களுடைய டேட்டா ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி என்னன்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா கிளவுடை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் very well very much different options. நீங்க என்ன பண்ணலாம்னா you can go and make your data redundant across region இல்ல across globe ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு காப்பி பண்ணி வைக்கலாம் டேட்டாவை வித்தின் மேட்டர் ஆஃப் ஃபியூ மினிட்ஸ் நீங்க ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். பட் அட் த எண்ட் இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டா ஸ்டாண்டர்ட் அவங்க ஜிடிபிஆர் ஃபாலோ பண்றாங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்து அந்த பர்டிகுலர் ரீஜனை தாண்டி வெளியில போக முடியாது. தேர் ஆர் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், டேட்டா ரெசிடென்சி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், டேட்டா இதெல்லாம் இருக்கு, ரெசிடென்சி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், டேட்டா கம்ப்ளைன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக கேட்டிங்க அப்படின்னா ஒரு டேட்டா போயிட்டு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கிளவுட் ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் காப்பி வந்து மினிமம் ஸ்டோர் பண்ணுறாங்க இன் 3 டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் டேட்டா சென்டர். ஓகே, அது வந்து ஒரே லொகேஷன்ல தான் பண்றாங்க, அதாவது வித்தின் சம் ஸ்பெசிபிக் ப்ராக்சிமிட்டி ஒரு 100 மைல்ஸோ இல்லை 200 மைல்ஸோ ஒரே பர்டிகுலர் சிட்டிக்குள்ளேயோ இல்லை ஒரே பர்டிகுலர் கண்ட்ரிக்குள்ளேயோ தான் பண்றாங்க. பட் உங்களுக்கு வந்து குளோபல் அவைலபிலிட்டி வேணும், உங்களுக்கு வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி வந்து அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி வேணும், டிஃப்ரெண்ட் லொகேஷன் வேணும் அப்படின்னா நீங்க பிசினஸ் கண்டினியூட்டி வந்து நீங்க போய் டிசைன் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். பட் அகைன் அட் த எண்ட் அது அவங்களுடைய டேட்டா கம்ப்ளைன்சி ஸ்டாண்டர்டை வந்து நம்ம மீட் பண்றோமா, டேட்டா ரெசிடென்சி ஸ்டாண்டர்டை மீட் பண்றோமான்றதை பேஸ் பண்ணி தான் இட் இஸ் கோயிங் டு கெட் டிசைன். பட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பை டிஃபால்ட்டா கேட்டிங்க அப்படின்னா they will enable disaster recovery or enable DR at the level of data center. Data center level of residency உங்களுக்கு சரி இது அவைலபிலிட்டி கொடுப்பாங்க. பட் ரீஜனல் லெவல் ஆஃப் டிஆர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து ஆப்ட் பண்ணணும், நீங்க தான் டிசைன் பண்ணணும். ஓகே 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 தேங்க்ஸ். அப்புறம் இன்னொன்று இது கண்ட்ரோல் எஸ் பத்தி சொன்னீங்க இல்லையா, டேட்டா சென்டர். ஆமா ஆமா. இப்போ அவங்க வந்துட்டு பிரைவேட் தான் இல்லைங்களா? அப்போ அதாவது தனி அவங்களுடைய தனி டேட்டா சென்டர் அவங்க தனியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் நம்ம அஸ்யூர்ன்றது வந்துட்டு நீங்கள் Tier 3 வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, Tier 3+ மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ இவங்க தனி இது அவங்க தனி இதுங்களா? கரெக்ட். இது எல்லாமே வந்து ப்ரொவைடர் தான். கண்ட்ரோலர்ஸ்ன்றது ஒரு கம்பெனி, சிஃபின்றது ஒரு கம்பெனி, மைக்ரோசாஃப்ட்ன்றது ஒரு கம்பெனி. எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் டேட்டா சென்டர். அவங்களுடைய டேட்டா சென்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடிட்டிங் இருக்கு, டேட்டா சென்டர் ஆடிட்டிங் ப்ராசஸ் இருக்கு. அவங்க வந்து ஆடிட் பண்ணிட்டு அவங்க சொல்லுவாங்க உங்களுடைய டேட்டா சென்டர் கேன் பி கன்சிடர் அஸ் Tier 3+, Tier 4. இதுக்கு வந்து அவங்க ப்ரூஃப் காமிக்கணும். இந்த பிசினஸ் அப்ளிகேஷன் வந்து 99.995 அவைலபிலிட்டி இருந்தது லாஸ்ட் 1 இயரா, லாஸ்ட் 6 months இந்த அப்ளிகேஷன் வந்து டவுனே ஆகலன்றது வந்து அவங்க ப்ரூஃப் சப்மிட் பண்ணா மட்டும்தான் they can get that accreditation, அந்த பர்டிகுலர் ரேட்டிங் கிடைக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய டேட்டா சென்டர்ஸ் வந்து மோஸ்டா Tier 3, Tier 3+, Tier 4 இருக்கு. ஆக்சுவலா நான் வெறும் Tier 3 இருக்குன்னு சொல்லல, Tier 4 இருக்கு ஆக்சுவலா. பட் அக்ராஸ் லொகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் மாறும் அது. ஓகே, ஸோ எப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களால N+1 ரிட்டர்டன்சி கொண்டு வர முடியுமோ அப்போ வந்து Tier 2 மாறும். எப்போ N+2 உங்களால வந்து ரிட்டர்டன்சி கொடுக்க முடியுமோ அப்போ Tier 3 மாறும். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 4 லெவல் ஆஃப் அவைலபிலிட்டி இருக்கு, ஒரு சில விஷயங்கள் 3 லெவல் ஆஃப் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னா அப்பதான் Tier 3+ சொல்றோம். ஒரு சில ஆஸ்பெக்ட் வந்து நம்மளால வந்து மோர் தென் 3 லெவல் ஆஃப் ரிட்டர்டன்சி கொடுக்க முடியுது, ஒரு சில ஆஸ்பெக்ட் இன்னும் கவர் ஆகல. எப்போ வந்து நம்மளால கம்ப்ளீட்டா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து N+3 கொடுக்க முடியுமோ அப்பதான் நம்ம Tier 4 மாற முடியும், ரேட்டட் 4 டேட்டா சென்டரா மாற முடியும். ஓகே, சோ நோ ப்ராப்ளம். சோ கமிங் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ரிடண்டன்ட் அக்ராஸ் ரீஜியன் குளோபல் சொன்னீங்கல்ல செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸ்ல. இப்ப ரீஜியன் குளோபல்னா இப்போ
கிளவுட்னாலே வந்துட்டு குளோபல் வைஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தானே, அப்புறம் எதுக்கு ரீஜியன் இதுல வருது? இதுல எதை ரீஜியன் சொல்றாங்க, எதை குளோபல்னு சொல்றாங்க? குளோப்னா ஃபுல்லா வேர்ல்ட் வைடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரீஜியன்னா பர்டிகுலர் பிளேஸா இல்ல ஸ்டேட்டா? குளோபல்லயே எல்லாம் அடங்கிருதுல, அப்புறம் ஏன் இங்க ரீஜியன் வருது? ஓகே. ஸோ கிளவுட் ப்ரொவைடருடைய ஜியோகிராஃபிக்கல் ப்ரெசன்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 30 minutes நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்னைக்கு இல்லை, Thursday எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். யூ வில் கெட் மச் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் Thursday. ஓகே, நான் அந்த கொஸ்டின் மட்டும் பார்க் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ ஏன்னா அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரீஜன்ஸ்னா என்ன, அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன, இதெல்லாம் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுடைய கொஸ்டினுக்கு வந்து என்னால் ஃபுல் ஆன்சர் கொடுக்க முடியும். ஐ வில் பார்க் தட் கொஸ்டின். மேபி யாரும் இன்னொருத்தவங்க கேட்க வந்தீங்க கொஸ்டின், யூ கேன் கோ அஹெட் அண்ட் ஆஸ்க். ஸ்டான்லி முருகன் பேசுறேங்க. சொல்லுங்க. இப்போ சம் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹார்ட்வேர் டிபெண்டன்சில ரன் ஆகுது. சாப் வந்து ரன் பண்ணி பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர்ல டிபெண்டன்சில ரன் ஆகும், இன்னொரு ஃப்ரேம்ல போட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எப்படி கிளவுட் வந்து 100% 99% இருந்து அவங்க அவைலபிலிட்டி கொடுக்க முடியும்? ஏன்னா சம் விர்ச்சுவல்ல இருந்தா கூட அவங்க அதான் அது வந்து பாத்தீங்கன்னா முருகன், இப்ப பிசினஸ் அப்ளிகேஷன் சொல்லும் போது இப்ப வந்து நம்ம அவைலபிலிட்டி எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா எண்ட் டு எண்ட் பார்க்கணும். இப்ப 3 tier அப்ளிகேஷன் சொல்றீங்க அப்படின்னா வெப் லேயர், ஆப் லேயர், டேட்டாபேஸ் லேயர், இது எல்லா லேயர்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால 99.95 கொண்டு வந்து முடிஞ்சாதான் அந்த அப்ளிகேஷனுடைய ஓவரால் அவைலபிலிட்டி வந்து 99.95 சொல்ல முடியும். இப்ப நீங்க ஒரு லேயர்ல வந்து 10 சர்வர் வச்சிருக்கேன், இன்னொரு லேயர்ல ஒரே ஒரு சர்வர் வச்சிருக்கீங்கன்னா அது சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியரா மாறிடும் உங்களுக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து அவைலபிலிட்டி வந்து உங்களால கொடுக்க முடியாது. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால அவைலபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் யூ கேன் சே யுவர் அப்ளிகேஷன் இஸ் 99.999 ஆர் 99.95 எந்த மாதிரி அவைலபிலிட்டின்றது சொல்ல முடியும். ஸோ இது வந்து எல்லா அப்ளிகேஷனும் உங்களால அந்த மாதிரி கொண்டு வர முடியுமான்னு கேட்டா ஐ டோன்ட் திங்க் ஸோ. தேர் ஆர் மெனி அப்ளிகேஷன் விச் யூ கேன் have better availability, பட் ஒரு சில அப்ளிகேஷன் வந்து அதோடைய அப்ளிகேஷனோட ஆர்கிடெக்சர்ல லிமிடேஷன் இருக்கலாம், இல்ல டேட்டாபேஸ் நீங்க யூஸ் பண்ற டேட்டாபேஸ்ல வந்து கிளஸ்டரிங் ஆப்ஷன் இல்லாம இருக்கலாம், இல்ல லிமிடேஷன் இருக்கலாம். ஸோ ஐ டிட் நாட் மீன் தட் எவ்ரி அப்ளிகேஷன் கேன் பி மேட் வித் ஹை அவைலபிலிட்டி. சப்போர்ட்டபிள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதோ அதை யூஸ் பண்ணிட்டு அதை வந்து பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ண முடியும் கிளவுட்ல. ஓகேங்க, தேங்க்ஸ். அப்புறம் வந்து இது ஹார்ட்வேர் வந்து இப்போ ஹார்ட்வேர் விர்ச்சுவல் ரெண்டுமே நம்ம கிளவுட்ல இது கான்செப்ட்ல வருமா? இப்போ சம் சர்வர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர்ல தான் ரன் ஆகும். ஆமா, டெடிகேட்டட் ஹோஸ்டும் இருக்கு, டெடிகேட்டட் வர்ச்சுவல் மெஷின்ஸா இருக்கு. டெடிகேட்டடா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து SAP சர்டிஃபைட் சீரியஸ் VMலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் வேணும் ஹார்ட்வேர் வேணும்னா அதுவும் இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஜெயக்குமார் கேளுங்க, உங்க கொஸ்டின் கேளுங்க. நீங்க முருகன் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஜெயக்குமார். ஸ்டான்லி, இப்போ ஆக்சுவலா ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிஸ் இருக்கு. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 or 2 சர்வர்ஸ் தான் தேவைப்படும், சரிங்களா? ஸோ 1 or 2 சர்வர்ஸ் தேவைப்படுறப்போ டெஃபினட்டா வந்து அந்த சர்வர்ஸ் வந்து ஏசிசி ஹோஸ்ட்ல தான் மவுண்ட் பண்ணிருப்பாங்க, கரெக்டுங்களா? பட் இப்போ இதுக்காக அவங்க தனியா ஏசிசி ஹோஸ்ட்டுக்கு காஸ்ட் அதுதான் வந்து நான் இங்க கிளாரிஃபை பண்ணேன். இது வந்து இதுதான் காஸ்டோடைய கான்செப்டே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஷேர்டு காஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஷேர்ட் காஸ்ட்னா அந்த டேட்டா சென்டர்ல நீங்க கன்சியூம் பண்றதுக்காக ஒரு சின்ன மினிமல் சார்ஜஸ் இருக்கும். அது இல்லாம நீங்க எவ்வளவு CPU யூஸ் பண்றீங்க, எவ்வளவு மெமரி யூஸ் பண்றீங்க, கம்ப்யூட் யூஸ் பண்றீங்க, அது வந்து கம்ப்ளீட் ஹார்ட்வேர் நீங்க பே பண்ண தேவையில்லை. உங்களுடைய VMக்கு எவ்வளவு CPU ப்ரொவிஷன் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு மெமரி ப்ரொவிஷன் பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கன்சியூம் பண்றீங்க, எந்த அளவுக்கு டேட்டா வந்து உங்களுடைய உங்களுடைய அப்ளிகேஷன்ல இருந்து வெளியில போகுது. ஸோ பப்ளிக் ஐபிவி உங்களுக்கு வேணுமா, இது மைக்ரோசாஃப்டோடைய லைசன்சிங் வந்து நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த 4 ஆஸ்பெக்ட்ல தான் உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து டிரைவ் ஆகும். ஸோ நீங்க வந்து கம்ப்ளீட் ஹார்ட்வேர் பே பண்ண அவசியம் கிடையாது. நீங்க 3 VM ரன் பண்றீங்கன்னா அந்த 3 VM உடைய கன்சம்ஷனுக்கு தான் நீங்க பே பண்ணுவீங்க. ஓகே, அது கரெக்ட். பட் எனிவே இந்த 3 VM ரன் பண்ணாலும் சரி, 30 VMs ரன் பண்ணாலும் பட் ஹோஸ்ட் கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு ஷேர்ட் காஸ்ட்ல வந்துரும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர்ட் பூல் ஆஃப் ரிசோர்சஸ் கான்செப்ட். அதுதான் வந்து இங்க சொல்லல. நான் என்ன கேக்குறேன்னா ஹோஸ்ட் இல்லாம VM தனியா இருக்காது. ஆமா, இது வந்து நம்ம வந்து சர்வீசஸ் இங்க என்ன பண்றோம்னா நம்ம ஹார்ட்வேர்ல ரன் பண்ணல, வேற ஒருத்தவங்க ஹார்ட்வேர்ல ரன் பண்றோம், அவ்வளவுதான். இன்னொருத்தவங்க டேட்டா சென்டர்ல ரன் பண்றோம். we are going and renting resources, we are going and instead of buying we are going and renting, அவ்வளவுதான் கான்செப்ட் இது. instead of buying we are going renting. போயிட்டு நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
எனக்கு வந்து லெட்ஸ் டேக் சம் ரியல் டைம் எக்ஸாம்பிள். இப்போ வந்து நான் இந்த கெப்பாசிட்டி சொன்னேன்ல, இப்போ நீங்க வந்து ஒரு கரண்டா வந்து உங்க ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்காங்க. நீங்க அடிக்கடி டிராவல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நீங்க உங்களுக்கு சொந்தமா கார் வாங்கலாம், இல்ல வந்து ஆன்லைன் கிளவுட்ல வந்து ஊபர் இல்ல ஓலா சர்வீசஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டு வரலாம். இதுல என்ன பெனிஃபிட் பிரச்சனை என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு 3 பேர் டிராவல் பண்ண வேண்டிய ரெக்யர்மெண்ட் இருக்கு, அதனால சின்னதா கார் வாங்கிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 1 இயர் 2 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலியோட சைஸ் அதிகமா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா யூ வாண்ட் டு கெட் a பெட்டர் நம்பர் ஆஃப் சீட்டர். ஓகே, அப்ப என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி பண்ணணும், இல்ல வந்து நீங்க வந்து வித்துட்டு புதுசா வாங்கணும், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஸோ நீங்க அந்த உங்களுடைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸே நிறைய இருக்கு. நீங்க எப்படி பண்ணலாம். இப்போ வந்து வீடு வாங்கணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் நீங்க ஃபுல்லா வந்து போயிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இடம் பார்த்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்களே வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு அதுல என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அங்க இன்வெஸ்ட் பண்ணி அதிகமா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பட் நீங்க இன்ஸ்டன்ட் நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா போயிட்டு ஒரு வீட்டுல போயிட்டு ரெண்டிங் இல்ல வந்து ஒரு பிளாட்ல போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு டைரக்டா போயிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து மாசம் மாசம் நீங்க வந்து உங்களுடைய லோன் அமௌண்ட் அந்த மாதிரி இதுல வந்து அது டிப்ரிஷியேட் ஆகிட்டே வரும். ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் கிளவுட் எவால்வ் ஆகும். ஸோ இருங்க, இது இன்னொரு ஒரு பாயிண்ட் மட்டும் மெயின் பாயிண்ட் இருக்கு. ஸோ அது இன்னொரு விஷயம். ஸோ வி ஆர் ஆக்சுவலி ஸ்டாப் ஸ்பெண்டிங் மணி ஆன் மெயின்டைனிங் டேட்டா சென்டர்ஸ். இப்போ வந்து டேட்டா சென்டரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ற காஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் பிஸ்னஸ் அப்ளிகேஷனுடைய இதுல வந்து காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி அதுல வந்து அதோடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதோடைய என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் கிளவுட்ல. இப்போ நம்ம ஏன்னா மேன் பவரோ இல்லை வந்து அந்த பிசிக்கல் ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியரோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ ஃபர்மர் அப்கிரேடோ இல்லை அதை பற்றி நம்ம கவலைப்படுறது இல்லை. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஆஸ் எ சர்வீஸா வாங்கிறோம். பேர் மினிமம் வந்து கிளவுடுக்கு போறீங்க அப்படின்னா பேக்எண்ட்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்டோ அமேசானோ மேனேஜ் பண்றாங்க. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் மணி ஆன் ஏஎம்சி பண்றதோ இல்ல டேட்டா சென்டரை வந்து மெயின்டெனன்ஸ் பண்றதோ, வி ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் தட். ஓகே, அந்த மெயின்டெனன்ஸ் சொல்லும் போது இட் இன்க்ளூட்ஸ் அந்த ஃபெயிலியரை வந்து ஃபிக்ஸ் பண்றதா இருக்கலாம், ஹார்ட்வேர் ஃபெயிலியர் டிஸ்க் ஃபெயிலியரோ இல்லை சர்வர் ஃபெயிலியரோ இல்லை நெட்வொர்க் ஃபெயிலியரோ அந்த பார்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்றது, பேட்ச் பண்றது, அப்கிரேட் பண்றது, சர்வரே இல்லை ரெஃப்ரெஷ் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஆஸ் எ சர்வீஸா கிடைச்சிருது உங்களுக்கு. ஸோ நம்ம போயிட்டு பிசினஸ் அப்ளிகேஷன்ல அடுத்தது என்ன மாடியூல் ஆட் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து பெட்டரா ஆக்கலாம், ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி வி கேன் இன்வெஸ்ட் மணி ஆன் அவர் அப்ளிகேஷன் பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ நம்ம அப்ளிகேஷனை ஃபோக்கஸ் பண்ணாதான் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டெட் போயிட்டு ஹார்ட்வேரை வந்து மாத்துறது இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை லைசன்ஸை வந்து இது பண்றது, சர்வர் ஓஎஸ் அப்கிரேட் பண்றது, இந்த ஆக்டிவிட்டிலாம் நம்ம எந்த கஸ்டமருடைய டைரக்ட் இது கிடையாது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நிறைய டைம் அண்ட் ரெவென்யூ தான் லீக் ஆகும். ஸோ இங்க கிளவுடை பொறுத்த வரைக்கும் we can stop spending money on maintaining data center. Instead we can go and invest money on improving our business application. ஸோ அதுதான் இங்க அடுத்த பாயிண்ட். ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா கிளவுடை பொறுத்த வரைக்கும் யூ கேன் keep on saying lot of different things. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஹை அவைலபிலிட்டி ஒரு பாயிண்டா சொல்லலாம், ஹை டியூரபிலிட்டி வந்து சொல்லலாம், ரிலேபிலிட்டி, நிறைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா we can keep on adding elasticity, flexibility அப்படின்னு சொல்லிட்டு we can keep adding many points. But at the end வந்து பாத்தீங்கன்னா இந்த 6-7 விஷயம் தான் வந்து கோர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளவுட். இப்போ உங்கள்ட்ட வந்து கிளவுடோட பெனிஃபிட்ஸ்னு சொன்னாங்கன்னா இந்த 6 பாயிண்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே you will be able to cover all the different aspect. ஓகே, இதுதான் வந்து கோர் பெனிஃபிட்ஸ்னு சொல்லலாம், நம்ம கோர் கிளவுட் பெனிஃபிட்ஸ். ஓகே, மற்றது எல்லாமே வந்து இட் இஸ் லைக் ஆட் ஆன் பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்டுக்கு வந்து ஜஸ்டிஃபையபிள் விஷயங்கள். ஏன்னா கிளவுடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரம் த ஸ்கிராச் பில்ட் பண்றது இல்லை, டைரக்டா வந்து இமேஜ் ரெடியா இருக்கும், டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அந்த டெம்ப்ளேட்ஸ்ல இருந்து நம்ம டைரக்டா போயிட்டு ப்ரொவிஷன் பண்றோம். இதுவுமே வந்து அஜிலிட்டி ஸ்பீடுக்கான ஒரு முக்கியமான விஷயம். ஆன் ப்ரமைசஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் இன்செர்ட் த ஓஎஸ் திங், ஃபர்ஸ்ட் ஃபர்ம்வேரை வந்து ப்ராப்பரா அப்கிரேட் பண்ணணும், பயாஸை கான்ஃபிகர் பண்ணணும், ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும், தென் வந்து நமக்கு தேவையான சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு தென் ஒன்லி வி கேன் கோ அண்ட் லோட் அவர் அப்ளிகேஷன். வேற இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோல்டு இமேஜ்ல இருந்து ஸ்டார்டே பண்ணுவோம். அந்த கோல்டு இமேஜ்ல ஆல்ரெடி நமக்கு தேவையான ஓஎஸ் இருக்கும், நமக்கு தேவையான ப்ரீ ரெக்வசைட் சாஃப்ட்வேர் இருக்கும், டைரக்டா கொண்டு போயிட்டு நம்ம வித்தின் 10-15 மினிட்ஸ் அப்ளிகேஷனை ரன் பண்ணிடலாம். ஸோ இந்த கிளவுடை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல் வர்ச்சுவல் கான்செப்ட். ஓகே, ஸோ பிசிக்கலா நம்ம போயிட்டு எந்த ஒரு ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்றது கிடையாது.
ஸோ இந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் இமேஜிங்ல என்ன இன்னொரு பெனிஃபிட், நமக்கு தேவையான ஹார்டனிங் ப்ரொசீஜர், செக்யூரிட்டி ப்ரொசீஜர் அந்த டெம்ப்ளேட்ல வந்து ஆல்ரெடி இன்பில்ட்டாவே உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த ஸ்டாண்டர்டைசேஷன், அந்த கோல்டு டிஸ்க்னு சொல்லுவோம்ல, கோல்டு இமேஜ், கோல்டு டிஸ்க். ஸோ அதுல இருந்து நம்ம டிப்ளாய்மெண்ட்டே பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம சிஏஎஸ் கம்ப்ளைண்ட் இமேஜஸா இருக்கலாம், இல்லை வந்து இட் கேன் பி எனி கைண்ட் ஆஃப் இமேஜஸ். ஸோ இந்த பெனிஃபிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூ நீட் டு ஹைலைட் when you're going and talking to a business end user or customer or whatever. ஸோ கிளவுடோட பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் நம்மளால இவ்வளவு நேரம் கவர் பண்ண முடிஞ்சது. ஓகே, ஸோ தேர் ஆர் மெனி அதர் பாயிண்ட்ஸ். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 20-30 பாயிண்ட்ஸ் கூட என்ன லிஸ்ட் டவுன் பண்ணலாம். பட் ஓவர் த நெக்ஸ்ட் 10 வீக்ஸ் அதான் பத்தி பேச போறோம், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றது. ஸோ இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஐம் ட்ரைங் டு மூவ் ஆன் டு அட்லீஸ்ட் ஒன் another ஸ்மால் டாபிக் முடிக்கலாம்னு பாக்குறேன். ஸோ கிளவுடோடைய பெனிஃபிட்ஸ்ல go ahead. ஸோ நம்மளோட எண்ட் சைடு வந்து ஜஸ்ட் வி கேன் ஆக்சஸ் தி சர்வர் ஓவர் தி இன்டர்நெட், ரைட்? ஸோ எண்ட் ஆஃப் தி சைட் ஆக்சுவலி இட் வில் பி fully it will be a physical machines or virtual machines. Correct, it depends. நம்ம வந்து மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 99% வந்து it is all virtual machines. Maybe 1 or 2% வந்து பாத்தீங்கன்னா there are customers who have requested for dedicated physical devices. But அது வந்து பாத்தீங்கன்னா very very rare case. But most of the case வந்து பாத்தீங்கன்னா it is all virtual machines. Most of okay. But prices will be vary, right? ஆமா, நீங்க அதான் நான் சொன்னல, வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து you have options. நீங்க உங்களுக்கு more the control வேணும், இல்ல more customization வேணும் அப்படின்னா you have to pay more. Simple. Okay. Thanks. Right. Yeah. So maybe we have got only 5 more minutes. Okay, so I mean, considering today it is Ramzan, okay, maybe in the points la vandu pathina we can cover on Thursday. Okay, service model enna irukku, deployment model enna irukku, characteristics, demerits ellame vandu pathina we can try and complete by Thursday. So benefits வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் இருங்க. இங்க ஜஸ்ட் வந்து ஸ்லைட்ஸ்ல வந்து some additional points இருந்ததுன்னா அதை கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதனால அது பெனிஃபிட்னு சொல்றோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தே ஹேவ் பீன் ரன்னிங் தேர் டேட்டா சென்டர் ஃபார் மோர் தேன் 30 years இப்போ. ஓகே, ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 95 விண்டோஸ் 98 ரொம்ப காலமா அவங்க டேட்டா சென்டர் ரன் பண்றாங்க. எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெயின்டைனிங் டேட்டா சென்டர். ஸோ குளோபலா வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் பீன் செல்லிங் தேர் ப்ராடக்ட். அப்ப அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஆல்சோ நீட் டு டேக் கேர் ஆஃப் அந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ, அந்த பர்டிகுலர் .NET அப்ளிகேஷனோ, இல்லை அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ராப்பரா பேட்ச் பண்ணணும், ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டே வரணும், அந்த இஷ்யூஸ்லாம் வந்து அவங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தே ஹேவ் குளோபல் டேட்டா சென்டர்ஸ். அந்த பேட்ச் ரிலீஸ் பண்றதுக்கும் இல்லை அந்த மெயின்டெனன்ஸ் இது பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் யூஸ் டு ஹேவ் லாட் ஆஃப் டேட்டா சென்டர்ஸ் சின்ஸ் early 1990s. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 30+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஸோ இவங்களை விட வந்து பாத்தீங்கன்னா no one can go and claim that எனக்கு வந்து டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்றதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அக்ரிடியேஷன் வாங்குறதோ இல்லை ஆடிட்டிங் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. there are some vendors like IBM, HP, இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா 50 years மேல இருக்கிறாங்க டேட்டா சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல. பட் ஸ்டில் மைக்ரோசாஃப்ட் இஸ் a renowned provider in the current competition. இப்ப கூகுள், அமேசான் இவங்களை கம்பேர் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் இஸ் மச் மெச்சூர். மைக்ரோசாஃப்ட் ஹேஸ் காட் more experience in maintaining their data centers. ஸோ அதில் வந்து எப்படி நம்ம பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி நம்ம ஆடிட்டிங்லாம் வந்து சக்சீட் பண்ணலாம், எப்படி அக்ரிடியேஷன் வாங்கலாம். when I say அக்ரிடியேஷன், இப்போ ஒரு PCI DSS அப்ளிகேஷன் ரன் பண்றோம், இல்லை ஒரு HIPAA சர்டிஃபைட் அப்ளிகேஷன் ரன் பண்றோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ஆடிட்டிங் மெக்கானிசம் இருக்கு, அதை வந்து சர்டிஃபை பண்றதுக்கான ஒரு மெக்கானிசம் இருக்கு. இது வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு நல்லாவே தெரியும் எப்படி வந்து we can go and get that accreditation, auditing எப்படி நம்ம சக்சீட் பண்ணலான்றது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து it matters a lot. Okay, so portability is all fine. Okay, so these are the important advantages. So நிறைய நம்ம இப்போ most of you are coming from engineering background. இப்போ நீங்க engineering examsலாம் எழுதுறீங்க அப்படின்னா you can start putting lot of headings and you can start expanding things. அந்த மாதிரி இதுல நிறைய சொல்லிட்டே போகலாம். ஹை யூசபிலிட்டி, ஈஸியா ஆடிட் பண்ணலாம், ஈஸியா எலாஸ்டிசிட்டி, அஜிலிட்டி, எஃபிஷியன்சி, டிப்ளாயபிலிட்டி, குயிக்கா டிப்ளாய் பண்ணலாம், குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கீப் ஆன் ஆடிங் பாயிண்ட்ஸ் ஹியர். ஸோ அந்த நான் எதுக்காக அந்த ஸ்லைட் காமிச்சேன்னா டு ஜஸ்ட் கெட் ரெக்கார்டட். ஓகே, திங்ஸ் ஆர் வெரி வெரி ஈஸி. இட் இஸ் ஈஸி டு டிப்ளாய், it is easy to create, it is easy to manage. So lot of benefits are there. Okay, cloud பொறுத்த வரைக்கும் we can keep on listing down lot of benefits. But நம்ம வந்து cloud உடைய deep dive understanding எப்போ வரும் அப்படின்னா once we understand the different service model. இப்போ வந்து
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன, பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட், கம்யூனிட்டி கிளவுட், ஹைபிரிட் கிளவுட், இது வந்து எப்படி நம்ம ஓனர்ஷிப் எப்படி மாறுது, எப்படி இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ், ட்ராபேக்லாம் இருக்கு, தென் கிளவுடோடைய இம்பார்ட்டன்ட் கோர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னென்ன இருக்கு. ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிக்கும் போது யூ வில் கெட் மச் பெட்டர் கிளாரிட்டி. ஸோ டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா வில் ட்ரை அண்ட் கவர் தீஸ் 4 பாயிண்ட்ஸ் பிளஸ் நம்ம வந்து கிளவுடோடைய மார்க்கெட் எப்படி இருக்கு, எப்படி வெண்டாஸ் காம்படிஷன் எப்படி இருக்கு, டிஃப்ரெண்ட் இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து என்ன லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க, அந்த டீடைல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேர்ஸ்டே வந்து வில் ட்ரை அண்ட் கம்ப்ளீட் த ரிமைனிங் கண்டென்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கவர் பண்ணோம் அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட் 10 வீக்ஸ்ல வந்து என்ன சிலபஸ் கவர் பண்ண போறோம்ன்றது வந்து டிஸ்கஸ் பண்ணோம். என்னென்ன சர்டிஃபிகேஷன் ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம கண்டென்ட் கவர் பண்ண போறோம்ன்றதை டிஸ்கஸ் பண்ணோம். தென் கிளவுடோடைய பெனிஃபிட்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம், பேசிக் பெனிஃபிட்ஸ், அதோடைய ஸ்டார்டர். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆஸ்பெக்ட்ல ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க, அதாவது சிலபஸ்ல, ஸ்கெடியூல்ல, தென் கிளவுடோடைய பெனிஃபிட்ஸ்ல ஏதாவது கொஸ்டின் இருந்தா டைம் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் நவ். அந்த அப்டைம் எஸ்எல்ஏ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, இப்போ டயர் ஒன்னா அப்டைம் 96%, அது எது பேஸ் பண்ணி இந்த அப்டைம் இதெல்லாம் இது பண்றாங்க? அவைலபிலிட்டி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னல, இங்கே இப்போ டேட்டா பேஸ் சர்வர் வந்து ஒரே ஒரு சர்வர் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு சர்வர் எப்போ வேணா ஃபெயில் ஆகலாம், அதோடைய ஓஎஸ் ஃபெயில் ஆகலாம், இது அந்த அப்ளிகேஷன் ஃபெயில் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். அதை நம்ம எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், போயிட்டு நம்ம டிபி கிளஸ்டரிங் பண்ணுவோம். 5 நோடு இல்லை 10 நோடு, எப்படி உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் நோடு வந்து அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எத்தனை நம்பர் ஆஃப் ரிட்டன்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டியரிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் உங்களுக்கு. அதுதான் நான் வந்து இங்க இடத்துல சொன்னல, n+1 n+2 என்னன்றது பேஸ் பண்ணி தான் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபால்ட் டாலரன்ட் காம்பனன்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி எஸ்எல்ஏ அப் டைம் அதிகமாகும். Based on usage and users requirements. அதெல்லாம் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா லோட், அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஆக்சஸ் பண்றது வந்து அது வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் லோடுன்னு சொல்லுவாங்க. அது எத்தனை பேர் வந்து ஆக்சஸ் பண்றாங்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு சர்வர்ல நீங்க அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கும் 2 சர்வர்ல ரன் பண்றதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு சர்வர் ஃபெயில் ஆனாலும் இன்னொரு சர்வர்ல வந்து உங்க அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கும். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் வந்து நம்ம அவாய்ட் பண்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 levels of failures, 4 levels of failures வந்து நம்ம mitigate பண்றோம். அதனால தான் வந்து rated 4, rated 3ன்றத வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஓகே, வேற ஏதாவது क्वेश्चंस இருக்குங்களா வெங்கட்? நோ. ஓகே, थैंक यू. ஓகே, நான் இதுல क्वेश्चंस வேற ஏதாவது chatல இருக்கான்னு பார்க்கறேன். ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து யார் கேட்டிருந்தா? அரவிந்த் கேட்டிருந்தார்ல. அரவிந்த், நான் உங்களுக்கு வந்து கிளியரா வந்து டெவாப்ஸ் ரோல்னா என்ன, எஸ்ஆர்இ ரோல்னா என்ன, கிளவுட் ஆப்ரேஷன்ஸ்னா என்ன, அந்த கிளாரிட்டி வந்து நான் உங்களுக்கு தேர்ஸ்டேல ஃப்ரைடே செஷன்ல வந்து கிளியரா வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நிறைய கிளவுட்ல ரோல் இருக்கு. கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர் இருக்காங்க, கிளவுட் ஆர்கிடெக்ட் இருக்காங்க, டெவாப்ஸ் டீம் இருக்காங்க, எஸ்ஆர்இ டீம் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள வந்து அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன டிஃபரன்ஸ்ன்றது வந்து நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். Okay, so this is for Aravind. Thank you. Stan, class வந்துட்டு Tuesday, Wednesday, Thursday தான சொன்னீங்க. இப்ப அதுல Tuesday, Thursday and Friday. Okay. ஆமா, Tuesday, Thursday, Friday, correct. Okay, நம்ம hi, சொல்லுங்க தாரணி, சொல்லுங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸா நான் அவுட்லிஸ்ட் அட்மின்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஷேர் பாயிண்ட், டீம்ஸ், OneDrive வந்து நான் வந்துட்டு ஓகே ஒரு 80 to 90% என்ன ரேட் பண்ணுவேன். எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் வந்துட்டு நான் பேசிக் தான், ரொம்பலாம் இல்ல. அஷ்யூர் வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும். உங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து நான் ஒரு 5 வீக்ஸ் நான் அட்டென்ட் பண்ணனால கொஞ்சம் பேசிக்கா தான் தெரியும். இப்போ அகைன் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ இதுல எனக்கு எந்த மாதிரி லெவல்ஸ் என்னால அச்சீவ் பண்ண முடியும்? அதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நீங்க டார்கெட் பண்ண முடிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 2 லெவல்ஸ் வந்து இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதாவது AZ 900 வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பிகினர் லெவல். ஓகே, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 எக்ஸாமுக்கு வந்து இங்க ட்ரைனிங்ல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டிங் அஷ்யூர் சொல்யூஷன். அது வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட், நெட்வொர்க், டேட்டாபேஸ், ஆக்டிவ் டைரக்டரி, தென் உங்களுடைய செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் உடைய பேஸ், தென் பேக்கப் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
அவங்களுடைய அஜூரோடைய ஆப் சர்வீசஸ் இதெல்லாமே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம வந்து எந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதுக்கு நீங்க ரெடி ஆகலாம் 104க்கும். சிமிலர்லி இம்ப்ளிமெண்டிங் நெட்வொர்க் சொல்யூஷனுக்கு நீங்க ரெடி ஆகலாம். ஸோ இந்த 2 லெவல் வந்து ஐ கேன் சே கேரண்டீட் நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, வித்தின் நெக்ஸ்ட் 3 months நீங்க அந்த அட்லீஸ்ட் இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் நீங்க ரீச் பண்ணணும் பேஸ்ட் ஆன் யுவர் நீங்க 10 years சொன்னீங்கல்ல. ஸோ 10 yearsக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் யூ ஷுட் பி அட் அசோசியேட் லெவல், இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் அது இருக்கணும். ஓகே, தேங்க்ஸ். No issues. Okay. So if there are no questions, let me stop my recording. Okay, so sometimes வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 minutes எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போக வாய்ப்பு இருக்கு, ப்ரொவைடட் அந்த லேப் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணணும் இல்லை வந்து ஏதாவது சில டாபிக்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா மேபி we can extend our class by 10-15 minutes, but mostly வந்து 8 to 10 வந்து we'll try and complete it. Okay, அதே மாதிரி in between வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-10 minutes break எடுக்கலாம். Okay, so I think after 1 hour of class maybe 9 o'clock டைம்ல வந்து ஒரு 5-10 minutes break கொடுப்பேன். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டாப், ஏன்னா நம்ம பெனிஃபிட்ஸ்லேயே தான் பேசிட்டு இருந்தோம், நடுவில் ஒரு பிரேக் எடுக்க முடியல. ஓகே, வில் ட்ரை அண்ட் ஹேவ் அ பிரேக் இன் பிட்வீன். ஓகே, I'll go and stop recording. Okay, so